ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு டாப் ஐஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு வேட் பவர் வொக்காபுலரி மாஸ்டர் கிளாஸோட கிளாஸ் 2 பார்க்க போறோம். ஸோ வாங்க செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வொக்காப் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? இது வந்துட்டு வேட் பவர் மேட் ஈஸி புக்கோட 4th சாப்டர். சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வேட் பவர் சீரீஸை எப்படி கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இந்த சீரீஸே வந்துட்டு வேட் பவர் மேட் ஈஸி அப்படிங்கிற புக்கோட கண்டென்ட்டை நம்ம ஈஸியா படிக்க போறோம். சரியா? ஸோ அந்த புக்கை பேஸ் பண்ணி ரூட் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரூட் வேர்ட்ஸ் பார்ப்போம். தென் அந்த ரூட் வேர்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ், ரூட் வேர்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான கோர் வேர்ட்ஸ் பார்ப்போம். தென் மூணாவதா இந்த கோர் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி பார்ப்போம். ஓகேவா? இந்த கோர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி பார்ப்போம். தென் இதுக்கப்புறம் ஃபேமிலி வேர்ட்ஸ். ஃபேமிலி வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கோர் வேர்ட்ஸ்ல என்ன படிச்சோமோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே இந்த ஃபேமிலி வேர்ட்ல நம்ம கவர் பண்ணுவோம். தென் அஞ்சாவதா பிராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? நம்ம பார்த்த எல்லா வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம். ஸோ வொக்காபுலரி இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த மாதிரி படிச்சா ஈஸியா எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த சீரீஸை ஃபுல்லா பார்த்து முடிங்க. டோட்டலா வந்துட்டு 15 கிளாஸஸ் வரும். ரெகுலரா இந்த கிளாஸஸை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வொக்காபுலரிக்கு ஈஸியான வே வந்துட்டு இந்த கிளாஸஸ் உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம், இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டாக்டர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரூட் வேர்ட்ஸ் பார்த்தலாம். சரியா? டாக்டர்ஸ் அண்ட் மெடிசின் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரூட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லஜி. சரியா? லஜி அல்லது லஜிஸ்ட், இது வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஸ்டடீஸ். ஓகேவா? சுவாலஜி, பயாலஜி, அப்புறம் கைனகாலஜி. ஸோ இந்த மாதிரி இங்க எக்ஸாம்பிள் இருக்கு. கார்டியாலஜி, நியூராலஜி, டெர்மட்டாலஜி. ஸோ இந்த மாதிரி லஜி அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னா அது ஒரு படிப்பு, ஸ்டடி, ஒரு படிப்பை மீன் பண்ணும். ரைட்? இப்போ அடுத்து அயட்டர், IATR. இந்த ரூட் வேர்டு எதை மீன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலிங், குணமடைகிறத மீன் பண்ணும். ஓகேவா? குணமடைதலை மீன் பண்ணும், ஹீலிங். தென் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பீடியாட்ரிஷியன், சைக்கியாட்ரி. இந்த இடத்துல IATR அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கு பாருங்க. ஸோ அயட்டர் இந்த வேர்டு காமனா எதை மீன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலிங், குணமடைகிறத மீன் பண்ணும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா காடி. ஸோ காடி அப்படிங்கிறது ஹார்ட்டை குறிக்கும், ஹார்ட் இருதயத்தை குறிக்கிறது. தென் கார்டியாலஜிஸ்ட், அதுக்கு எக்ஸாம்பிள் கார்டியாலஜிஸ்ட், கார்டியாக், கார்டியோகிராம். இந்த மாதிரி காடி அப்படிங்கிற வேர்டை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தென் நியூர் அப்படிங்கிறது நியூரான், நரம்பு ரிலேட்டடா வரக்கூடியது. ஓகேவா? நியூர் அப்படிங்கிற வேர்டு தான் அதோட ரூட் வேர்டு. ஸோ நர்வ், நரம்பு ரிலேட்டடா வருது. தென் நியூராலஜிஸ்ட், நியூரிட்டிஸ், நியூரோசிஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே? அடுத்து டர்மா அப்படிங்கிறது ஸ்கின். ஓகேவா? டர்மா அப்படின்னாலே வந்துட்டு நம்மளோட ஸ்கின் ரிலேட்டட். ஓகே? தோல் சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் டெர்மட்டாலஜி, எபிடர்மிஸ் அண்ட் ஹைப்போடர்மிஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே? அடுத்து ஆப்தால்ம், ஆக்யூல் ஆர் ஆப்ட். இந்த 3 வேர்டுமே ரொம்ப முக்கியம். இந்த 3 வேர்டுமே எதை மீன் பண்றது அப்படின்னா ஐ, நம்மளோட கண்கள் ரிலேட்டடா வர்றது. சரியா? ஆப்தால், ஆக்யூல் அண்ட் ஆப்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு நமக்கு ஐ ரிலேட்டடா வர்றது. ஐ அல்லது நம்ம கண் அல்லது பார்வை ரிலேட்டடா வரக்கூடிய வேர்டு. சரியா? ஓகே. இப்ப அடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். ஆப்தாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆப்தால்மாலஜி. அதே ஆக்யூல் அப்படிங்கிறது ஆக்யூலிஸ்ட், ஆப்டி அப்படிங்கிறதுக்கு ஆப்டிக்ஸ். இது அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஜஸ்ட். இதை பத்தி நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டா அடுத்தடுத்த பார்ட்ல வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்து இதுக்கப்புறம் பீடியா அப்படின்னு சொல்லுவோம்ல, PED. இந்த வார்த்தை எதை குறிக்கும்னா குழந்தைகளை குறிக்கும். சில்ட்ரன்ஸ், அதாவது இப்பதான் பிறந்த குழந்தைகள், அதே மாதிரி 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நம்ம வந்து பீடியாட்ரிஸ்ட் இந்த மாதிரி பார்ப்போம். ஓகே? ஸோ சைல்டு ஹீலிங், குழந்தைகளுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறது தான் இந்த பீடியாட்ரிஷியன் அந்த மாதிரி வரும். ஓகே? அடுத்து கைனி.
கைனி அப்படின்னாலே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல, ஜைனி அப்படிங்கிறது வந்துட்டு பெண்ணை குறிக்கும், உமன் குறிக்கும். ஸோ ஜைனகாலஜிஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஆப்ஸ்டெட், இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். ஆப்ஸ்டெட் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு மிட் ஒய்ஃப் குறிக்கும். இந்த ஜைனகாலஜிஸ்டுக்கும் ஆப்ஸ்டெட்டிஷியனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஜைனகாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து உமன் ரிலேட்டடா எந்த ப்ராப்ளம்னாலும் ட்ரீட் பண்றவங்க. அதே ஆப்ஸ்டெட்டிஷியன்ங்கிறவங்க ஒன்லி வந்துட்டு பிரெக்னன்சி டைம் மட்டும் கூட இருக்கிறவங்க. சரியா? டெலிவரி டைம் மட்டும் அவங்க வந்துட்டு பேஷண்ட் கூட இருப்பாங்க. சரியா? ஸோ பிரெக்னன்ட் உமன் இவங்க வந்து ஜஸ்ட் பிரசவம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஆப்ஸ்டெட்டிஷியன். ஆனா ஜைனகாலஜிஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எந்த உமன் ப்ராப்ளமா இருந்தாலும் அவங்க பார்ப்பாங்க. ஓகே. அடுத்து ஆர்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது வந்துட்டு என்னன்னா போன்ஸ் ரிலேட்டடா வரக்கூடியது. ஓகே, போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ரிலேட்டடா வரக்கூடியது. நம்ம போன்ஸ்லாம் வந்து உடஞ்சிருச்சு அந்த மாதிரினா அதை வந்து ஸ்டீர் பண்ணுவாங்க, அதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுவாங்க. அது சரியான இடத்துல அதை வந்து கரெக்டா இருக்கா, அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுதான் இந்த ஆர்த்தோபெடிஸ்ட், ஆர்த்தோடென்டிஸ்ட் அப்படிங்கிறது வருது. அந்த ஆர்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா ஸ்ட்ரெயிட், நேரா இருக்கிறது, சரியா இருக்கிறது அப்படிங்கிறது. ஓகேவா? அதோட அமைப்பு சரியா இருக்குதா, ஸ்ட்ரெயிட்டா இருக்குதா அப்படின்னு சொல்றதா இந்த ஆர்த்தோட மீனிங். ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓடோன்ட், டாண்ட் அல்லது டென்டல் அப்படிலாம் சொல்றதோட டாண்ட். ஸோ இது எதை மீன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூத், பல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் வந்துட்டு இந்த ஆர்த்தோடான்ஷியா, ஆர்த்தோடென்டிஸ்ட் அப்படிலாம் சொல்றோம். ஓகே, பல் டாக்டர் தான். அடுத்து ஜெர். ஸோ இந்த இடத்துல ஜெர் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு வயசானவங்களுக்கு குறிக்கக்கூடியது. 60 வயசுக்கு மேல இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள மீன் பண்றது. 60 வயசுக்கு மேலனா இப்போ அவங்களுக்கு வந்து கிரே ஹேர் வந்துடும். நீங்க ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். 60 வயசுக்கு மேல வந்து கிரே ஹேர் இருக்கும். ஓகேவா? வெள்ளை முடி வந்துடும். ஸோ அப்போ வெள்ளை முடி வந்துட்டா, இந்த கிரே ஹேர் வந்துட்டா அதுதான் என்ன ஜெரியாட்ரிக். இந்த வேர்டை வச்சு ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஜெரியாட்ரிக். ஸோ கிரே ஹேர் இருக்கும். ஸோ அவங்க ஓல்டேஜ் பீப்புளை குறிக்கக்கூடியது ஜெரியாட்ரிக்ஸ். பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னா குழந்தைங்களை, ஜெரியாட்ரிக்ஸ் அப்படின்னா வந்துட்டு வயசானவங்களை. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம வந்து ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். நான் எங்க சொல்லியிருந்தேன்ல, இப்போ நம்ம வந்து ரூட் வேர்ட்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் முந்தின கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸை நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ ரெகுலரா வந்து நான் போடக்கூடிய இந்த வீடியோஸை ஆர்டர் வைஸ் பாருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி நம்ம ரிவிஷன் எக்ஸசைஸ் எல்லாம் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். சரியா? ஓகே, ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கோர் வேர்ட்ஸ் பார்க்க போறோம். சரியா? கோர் வேர்ட்ஸ் இதெல்லாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வேர்டு வந்துட்டு இன்டர்னிஸ்ட். ஓகேவா? இன்டர்னிஸ்ட். இந்த இடத்துல இன்டர்ன் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கு பாருங்க, இன்டர்ன் அப்படின்னா இன்சைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம பாடிக்கு உள்ள. இன்டர்னிஸ்ட் அப்படின்னா பாடிக்கு உள்ள, இன்சைட் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இன்டர்னிஸ்ட் யாரு அப்படின்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ், நம்ம பாடி இன்சைட் ஆர்கான்ஸ் இருக்குல்ல, இந்த ஆர்கான்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அதை ட்ரீட் பண்றதுக்கான டாக்டர்ஸ் தான் யாருன்னா இந்த இன்டர்னிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, a doctor who specializes in the internal organs and in diagnosing and treating diseases of adults without surgery. இவங்க சர்ஜரி ரிலேட்டட்லாம் இல்ல, ஜஸ்ட் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரியா? இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் லிவரோ கிட்னியோ ஏதோ ஒரு இது ப்ராப்ளம்னா எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாம ஜஸ்ட் வந்துட்டு மெடிசின் மூலமா நம்மள கியூர் பண்ற டாக்டருக்கு பேர் தான் இன்டர்னிஸ்ட். இது நம்ம அதிகமா கேள்விப்பட மாட்டோம், பட் வந்து இப்படியும் இருக்குது. ஓகேவா? ஒரு டாக்டர் ரிலேட்டடான ஒரு இது இருக்கு. சரி, இன்டர்னிஸ்ட் உள் உறுப்புகள், ஆர்கன், இன்டர்னல் ஆர்கன்ஸ் சொல்லுவோம்ல, உள் உறுப்புகள், அதுதான் இவங்க. அவங்க இதை ட்ரீட் பண்றதுக்கு தான் இவங்க இருக்காங்க. ஓகே, அடுத்து இது ஒரு நவுன் தான். சோ the parts of speech நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தென் இதோட சினானியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்னல் மெடிசின் பிசிஷியன் ஆர் ஜெனரல் நார்மல் பிசிஷியன். இப்போ நார்மலா நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருப்பாங்க, இல்ல நார்மல் ஹாஸ்பிட்டலே நமக்கு காய்ச்சல் தலைவலி எந்த மாதிரி இருந்தாலும் ஜென்ரலா ஒரு டாக்டர்கிட்ட போவோம்ல, அவங்க எந்த இதுக்குனாலும் ட்ரீட் பண்ணுவாங்க. பர்டிகுலரா இதுதான் அப்படின்லாம் இல்ல. ஸோ இன்டர்னலாவோ எப்படி இருந்தாலும் சரி நமக்கு வந்து இவங்க கிட்ட நம்ம போவோம், என்ன நோயா இருந்தாலும் இவங்க கிட்ட போவோம். ஸோ அதுதான் ஜெனரல் பிசிஷியன் அப்படின்னு சொல்லுவோம், ஜெனரல் பிசிஷியன் சொல்றது. ஓகே, அடுத்து இதோட ஆண்டோனியம் பாத்தீங்கன்னா சர்ஜன். ஏன்னா இவங்க வந்து ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க, சர்ஜரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? சர்ஜரி பண்றவங்களை நம்ம குறிக்கணும். அவங்கள என்ன சொல்லுவோம்? சர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஜன்.
சர்ஜன் அப்படின்னா அவங்க ஆபரேஷன்ஸ் பண்ணுவாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க. இந்த இன்டர்னல் இவங்க வந்துட்டு பண்ண மாட்டாங்க. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபார்மை இப்போ ஹெல்த் ரிலேட்டடாவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நம்ம பாக்குற அத்தனை வேர்ட்ஸுக்குமே எக்ஸாம்பிள் பார்த்து தான் பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹெல்த் ரிலேட்டடா பார்க்கலாம். ஃபார்மை ரெக்கரிங் ஃபேட்டிக். ஃபேட்டிக்னா வந்துட்டு சோர்வு, மயக்கம் அந்த மாதிரி வர்றது. ரெக்கரிங் அப்படின்னா மீனிங் என்னன்னா அடிக்கடி இல்ல மீண்டும் மீண்டும், அடிக்கடி எனக்கு வந்துட்டு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, அடிக்கடி என்னோட பாடி வந்து சோர்வடையுது, ஓகேவா, ரொம்ப வந்து எப்பவுமே நான் வந்துட்டு ரொம்ப சோர்வா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரெக்கரிங் ஃபேட்டிக். மை ஜிபினா ஒண்ணும் இல்ல, இந்த ஜெனரல் பிசிஷியன் தான். ஓகேவா? ஜெனரல் பிசிஷியன் என்ன பண்ணாங்கன்னா ரெஃபர்டு மீ டு அன் இன்டர்னிஸ்ட். ஜெனரல் பிசிஷியன் நார்மலா பாக்குறவங்க, பொதுவா பாக்குறவங்க, அவங்க என்ன பண்றாங்களா, என்ன வந்துட்டு ஒரு இன்டர்னிஸ்ட போய் நீங்க பாருங்க, ஓகேவா, ஒரு இன்டர்னல் உள் உறுப்புகளோட டாக்டர், உள்ளுறுப்புகள் ரிலேட்டடா, இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரிலேட்டடா பார்க்கக்கூடிய டாக்டரை போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க யாரு, இந்த ஜெனரல் பிசிஷியன், இவங்களை ரெஃபர் பண்றாங்களா. இப்ப புரியுதா ஜெனரல் பிசிஷியனுக்கும் இன்டர்னிஸ்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன வித்தியாசம்? இவங்க பொதுநல மருத்துவர், இவங்க அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய மருத்துவர். ரெக்கரிங் ஃபேட்டிக்னா என்ன? ஃபேட்டிக்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோர்வு அல்லது மயக்கம், ஓகேவா, அது ரிலேட்டடா வரும். ரெக்கரிங் அப்படிங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும், அடிக்கடி, அப்பப்போ அப்படி சொல்லுவோம் அந்த வார்த்தை. அடுத்து கிளினிக்ல வந்து இந்த இன்டர்னிஸ்ட் எப்படி யூஸ் பண்றோம்னு பாருங்க. அண்ட் இன்டர்னிஸ்ட் கோஆர்டினேட்ஸ் கேர் அக்ராஸ் செவரல் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஓகேவா? நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டத்தோட நலத்தை பாதுகாக்கிறவங்க. ஓகேவா? தென் இன்டர்னல் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு இன்டர்னிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்டர்னல் மெடிசின்ஸ் இந்த இருக்கும்ல, இன்டர்னல் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் இன்டர்னல் மெடிசின் பிசிஷியன் அப்படின்னு சொல்றது, இவங்க தான் யாரு, இந்த இன்டர்னிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இன்டர்னிஸ்ட், அந்த இன்டர்ன் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு இங்க முக்கியம். இன்சைட் அப்படின்னு அர்த்தம். இன்டர்ன் அப்படின்னா இன்சைட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது இங்க ரூட் வேர்ட் இல்ல, பட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இன்டர்ன் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு அதோட மீனிங் என்ன, இன்சைடு, ரைட்? இதோட ஃபேமிலி வேர்டு வந்து இன்டர்னிஸ்ட், இன்டர்னல் மெடிசின். ஓகேவா? இன்டர்னிஸ்ட் அண்ட் இன்டர்னல் மெடிசின் தான் இதோட ஃபேமிலி வேர்டு. அடுத்து ஜைனகாலஜிஸ்ட். ஓகே, ஜைனகாலஜிஸ்ட் பார்க்கலாம். ஜைனகாலஜிஸ்ட்ங்கிறவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெண்கள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நோய்களை, ஓகே, என்னவா இருந்தாலும் அதை ட்ரீட் பண்றவங்க தான். பெண்கள் ரிலேட்டட் அப்படின்னாலே அது எந்த நோயா இருந்தாலும் சரி, ஓகேவா, ஏதாவது பிசிஓடி இருக்கலாம், இல்ல வந்துட்டு தென் வந்து மென்ஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இருக்கலாம், அப்புறம் வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், குழந்தை பெற்றுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம வந்துட்டு பெண்கள் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் அப்படின்னா அதுதான் ஜைனகாலஜிஸ்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு டாக்டர் ஸ்பெஷலைசிங் இன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் உமன்ஸ் ஹெல்த். ஓகேவா? மெயினா அவங்க வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ட்ரீட் பண்றவங்க, அதுவும் இல்லாம உமன்ஸ் ஹெல்த், காமனாவே உமன்ஸ் ஹெல்த் எல்லாமே இவங்களுக்கு வந்துடும். அடுத்து இது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு நவுன். தென் ஜைனி அப்படின்னாலே உமனை குறிக்கும், லஜி அப்படின்னாலே ஸ்டடியை குறிக்கும். ஓகேவா? யாரு பெண்கள் ரிலேட்டடான இதை படிப்பு படிக்கிறாங்களோ அவங்கள ஜைனகாலஜிஸ்ட், ஸ்டடி ஆஃப் உமன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸ்டடி ஆஃப் உமன் ஹெல்த், உமன்ஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம், அது கரெக்டா இருக்கும். ஸ்டடி ஆஃப் உமன்ஸ் ஹெல்த் என்ன, ஜைனகாலஜிஸ்ட். ஓகேவா? நம்ம நேத்து பார்த்தோம்ல மிசோஜைனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு பார்த்தோம்ல. ஜைனி அப்படின்னாலே உமன், மிசோ அப்படின்னா வந்துட்டு ஹேட். சரியா? பெண்கள் அப்படின்னாலே பிடிக்காதவங்க தான் மிசோஜைனிஸ்ட் அப்படின்னு சொன்னோம். நேத்து படிச்சதை இன்னைக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க சினானியம். ஓகே, இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய இதுக்கு வந்து பெரும்பாலும் ஆன்டோனியம்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காது. ஓகே, ஏன்னா வந்துட்டு இதெல்லாமே அப்படி டைரக்ட் மீனிங்கா தான் நம்ம படிக்க போறோம். சரியா? இப்போ ஜைனகாலஜிஸ்டோட இது வந்துட்டு மீனிங் என்ன, அது உமன்ஸ் ஹெல்த்துக்கான டாக்டர். ஓகேவா? அதே மாதிரி ஆப்ஸ்ட்ரீஷியன் நம்ம அடுத்ததான் பார்ப்போம். ஆப்ஸ்டட்ரீஷியன். ஓகேவா? இவங்க யாரு, இவங்க வந்து ஜஸ்ட் டெலிவரி டைம் மட்டும் கூட இருக்கிறவங்க. சரியா? பிரெக்னன்ட் உமன் கூட டெலிவரி டைம் மட்டும் இருக்கிறவங்க. சரியா? அப்போ இந்த OBGYN இது என்னன்னா, ரெண்டும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களே த்ரூ அவுட் அந்த பிரெக்னன்சி டைமும் ட்ரீட் பண்ணிருப்பாங்க, அந்த டெலிவரி டைமும் பாக்குறவங்க, ரெண்டுமே சேர்ந்து பாக்குறவங்க தான் யாரு, இந்த ஜைனகாலஜிஸ்ட். ஜைனகாலஜிஸ்ட்னா பிரெக்னன்சி டைமும் பார்ப்பாங்க, அந்த குழந்தை பிறக்கிற டைமும் பார்ப்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இருக்கக்கூடியதையும் பார்ப்பாங்க. ஓகேவா? ஆனா ஆப்ஸ்டட்ரிஷியன் அப்படி கிடையாது. சரியா? இவங்க ஒன்லி டெலிவரிக்கு. புரிஞ்சதா?
அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா she booked a yearly checkup with her gynecologist. சோ இங்க பாத்தீங்கன்னா she booked a yearly checkup with her gynecologist. அவ வந்து இயர்லியாவே கைனகாலஜிஸ்ட பாக்குறதுக்கு புக் பண்ணிட்டா, ஓகேவா, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து the gynecologist also trained in obstetrics. ஓகேவா, ஆப்ஸ்டெட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஒன்லி வந்துட்டு ஆப்ஸ்டெட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஒன்லி அவங்க வந்து பேபி டெலிவரி பண்ற டைம் மட்டும் தான் பாக்குறவங்க. ஆனா கைனகாலஜிஸ்ட்ங்கிறவங்க பேபி டெலிவரி பண்றதுக்கும் பார்ப்பாங்க, நார்மல் த்ரூ அவுட் பிரெக்னன்சி அண்ட் த்ரூ அவுட் ஃபீமேல் ஹெல்த் ரிலேட்டடாவும் அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா. அடுத்து எங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஜைனி அப்படிங்கிறது உமன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, தென் இதோட ஃபேமிலி ரூட் ஃபேமிலி வந்துட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இருந்தாலும் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா அந்த பர்சனை குறிக்கும், கைனகாலஜி அப்படின்னா அந்த படிப்பை குறிக்கும், கைனகாலஜிக்கல் அப்படிங்கிறது அந்த அட்ஜெக்டிவ், அது ஒரு குணத்தை குறிக்கும். அந்த குணம் எப்படிப்பட்டது, உடைய, இந்த இந்த குண இந்த இந்த டாக்டரினுடைய அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அவங்க என்ன என்ன படிச்சிருக்காங்க, எப்படிப்பட்டவங்க, சோ அப்படி சொல்றது. நவுனை பத்தி பேசுறது அந்த அட்ஜெக்டிவ். ஓகேவா. இவங்க கைனகாலஜி எப்படிப்பட்டவங்க அதான் அட்ஜெக்டிவ், நவுன் எப்படிப்பட்டதுன்னு சொல்றது அந்த அட்ஜெக்டிவ். ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம சொன்னோம்ல ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஆப்ஸ்டெட்ரிஷியன்ங்கிறது நம்ம பார்த்தோம், இவங்க வந்து ஒன்லி என்ன கேர்ஸ் ஃபார் உமன் டியூரிங் பிரெக்னன்சி, சைல்ட் பர்த் அண்ட் பீரியட் ஜஸ்ட் ஆஃப்டர் டெலிவரி. ஓகேவா. இவங்க என்ன பண்றது, நம்ம போய் இப்போ பேபி பிறக்க போகுது அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும். சைல்டு பெர்த், ஓகேவா, குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3-4 days இருப்போம். அது வரைக்கும் தான் யாரோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படும், இந்த ஆப்ஸ்டெட்ரிஷியனோட ஹெல்ப் தேவைப்படும். இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, முக்கியமான ஒரு வார்த்தை மிட் வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிட் வைஃப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். மிட் வைஃப் அப்படின்னா யாரு, இந்த ஆப்ஸ்டெட்ரிஷியன். இவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு சைல்டு டெலிவரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேவா. அண்ட் இதுக்கு மீனிங் என்ன, இந்த ஆப்ஸ்டெட்ரிக்ஸ்க்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் த பர்த். பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கிறவங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட இருக்கிறவங்க தான் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்துக்கோங்க. வித்தியாசம், ஆப்ஸ்டெட்ரிஷியன் அப்படின்னா நிறைய பேருக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கலாம், இதுல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா, சோ இதுக்கு சினானிம் இங்க கொடுத்திருக்காங்க, சைல்டு பர்த் ஸ்பெஷலிஸ்ட், தென் மேட்டர்னிட்டி டாக்டர். மேட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன, பிரெக்னன்சி அண்ட் சைல்டு பர்த் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஓகே, சரி. அடுத்து தென் அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன, ஹெர் ஆப்ஸ்டெட்ரிஷியன் மானிட்டர்ட் த பிரெக்னன்சி ஈச் மந்த். குழந்தை இப்போ டெலிவரி டைம் வந்துருச்சுன்னா உண்மையா குழந்தை வந்துட்டு இன்னும் என்ன ஸ்டேஜ்ல இருக்குது, எப்போ வந்துட்டு சைல்டு பர்த் ஆகும், குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற டைம் பீரியட சொல்றதுதான் என்னன்னா இந்த ஆப்ஸ்டெட்ரிஷியனோட வேலை. ஓகேவா. அது பண்ணுவாங்க, அது நார்மலா வந்துட்டு கைனகாலஜிஸ்டே பண்ணிடுவாங்க எல்லா இடத்துலயும். ஓகே, எல்லா இடத்துலயும். ஆனா ஆப்ஸ்டெட்ரிஷியனும் அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். தென் ஆப்ஸ்டெட்ரிஷியன் டெலிவர்ட் ட்வின்ஸ் சேஃப்லி. ஓகேவா. அந்த மிட்வைஃப் ஆப்ஸ்டெட்ரிஷியன் என்ன பண்றாங்க, அவங்களோட வேலை என்ன, குழந்தைங்களை வந்து சேஃபா பிறக்க வைக்கிறது. சோ அந்த டைம் வந்து ஏதாவது உமனுக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் நம்ம இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகேவா. ஆப்ஸ்டெட்ரிஷியன் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட்டா கூட இருப்பாங்க. ஓகே. அடுத்து லிங்க்டு வித் சைல்டு பர்த். இதோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆப்ஸ்டெட்ரிஷியன் அப்படிங்கிறது சைல்டு பர்த்தோட தொடர்புடையது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தென் இதுல இந்த இடத்துல இந்த இது முக்கியம். ஆப்ஸ்டெட்ரிஷியன்னா அந்த டாக்டரை குறிக்கிறது, அதாவது இந்த குழந்தை டெலிவரி அந்த டாக்டரை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த படிப்பு, ஸ்டடி. ஓகேவா. ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டடியை குறிக்கும், ஆப்ஸ்டெட்ரிஷியன் அப்படிங்கிறது அந்த பர்சனை குறிக்கும், ஆப்ஸ்டெட்ரிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் குறிக்கும். ஓகேவா. இந்த ஸ்டடியினுடைய என்ன பண்றாங்க அப்படிங்கிறது இது ஆப்ஸ்டெட்ரிக் அட்ஜெக்டிவா வரும். ஓகே, எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது அந்த ஆப்ஸ்டெட்ரிக் அட்ஜெக்டிவ். சரி, இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், பீடியாட்ரிஷியன். ஓகே, பெண்களோட கேர் பார்த்தோம், கைனகாலஜிஸ்ட், சைல்டு பர்த் பார்த்தோம், ஆப்ஸ்டெட்ரிஷியன். இப்ப என்ன பார்க்க போறோம், பீடியாட்ரிஷியன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். இதுல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒண்ணு, இன்ஃபேன்ட்னா என்ன, சில்ட்ரன்னா என்ன, அடலசன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு டவுட் இருக்கும். சரியா, நார்மலாவே.
இப்ப நான் சொல்றேனே, இந்த இன்ஃபேண்டும் நியூபார்னும் சேம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்ஃபேண்டும் இங்க எழுதிருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேருக்கு டவுட் வரும். எக்ஸாம்லயே 1 or 2 டைம் இது கேட்டிருக்காங்க. இன்ஃபேண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 0ல இருந்து 11 to 12 months, இன்ஃபேண்டும் 12 months வரைக்கும், 12 months வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். 11 or 12 months இது வரைக்கும் இருக்கக்கூடியதை இன்ஃபேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்ஃபேண்ட். அடுத்து சைல்டு. இதுக்கப்புறம் 12 months to 1 yearல இருந்து ஒரு 3 year வரைக்கும் இருக்கக்கூடியத டாட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் செகண்ட். டாட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா 1 yearல இருந்து 3 year வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ். ஓகே, 3 year வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ். இதை இன்ஃபேண்ட்னு சொல்லலாம் அல்லது நியூபார்ன் பேபிஸ். ஒரு 3 மாசம் வரைக்கும் தான் நம்ம நியூபார்ன் பேபிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நார்மலா நம்ம இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இன்ஃபேண்ட் அப்படி சொல்லணும். டாட்லர்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, 1 to 3 years வரைக்கும். தென் சைல்ட் ஆர் சில்ட்ரன். இது வந்து ஏஜ் பீரியட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 yearல இருந்து ஒரு 12 year வரைக்குமே நம்ம வந்துட்டு சில்ட்ரன், சைல்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அடலசன்ஸ். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அடலசன்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 to 18 years. டீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இளம் பருவம், வளரும் இளம் பருவம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அடலசன்ஸ் அப்படின்னா யாரு? இந்த டீனேஜ் அந்த டைம் பீரியட்ல இருக்கிறவங்கள தான் அடலசன்ஸ் சொல்லுவோம். அது 12 to 18 years வரும். அடுத்து இதுக்கப்புறம் என்ன வரும்? அடல்ட்ஸ். சோ அடல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 19 அதுக்கப்புறம் இருக்கிறது. அடல்ட்ஸ் அப்படிங்கிறது 18+ போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த ஒரு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, 1 to 3 year. சில்ட்ரன் அப்படின்னா வந்துட்டு 3 to 12. ஓகே, இந்த சில்ட்ரனுக்கு இடையிலேயே வந்து ப்ரீ ஸ்கூல், மிட் ஸ்கூல் அதெல்லாம் வந்துடும். ஓகே, சரி. இப்ப அடுத்து பார்க்கலாம். அப்ப பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டோம். சோ அப்ப இங்க பீடியாட்ரிஷியன்னாலே என்ன? இன்ஃபேண்ட்ல இருந்து, நியூபார்ன்ல இருந்து அடலசன்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ட்ரீட் பண்றவங்க. ஓகேவா? குழந்தைகளை ட்ரீட் பண்றவங்க யாரு அப்படின்னா பீடியாட்ரிஷியன். பீட் அப்படிங்கிற இந்த பிஇடி அப்படிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணும்? பிஇடி. சில இடத்துல பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்துட்டு பிஇடின்னு வரும், பிஏஇடின்னு வரும். இந்த இடத்துல கைனகாலஜிஸ்ட்லயும் அதே மாதிரிதான். இந்த இடத்துல வெறும் இ மட்டும் இருக்கும், சில இடத்துல ஏஇன்னு கூட இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணா. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் வந்து நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஃபாலோ பண்றோம். அதையும் ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது உண்டு, எது யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இந்த மாதிரி ஸ்பெல்லிங் இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரியான பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வச்சு நமக்கு கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ல. அதனால நம்ம பிரச்சனை இல்லை. பட் எப்படி கேட்டாலும் நமக்கு இந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பேசிக் பீட் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும். சரியா? அப்போ இங்க பீட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன? சைல்டு. ஐஏடிஆரோட மீனிங் என்ன? ஹீலிங் பார்த்தோம். இது நம்ம முன்னாடி ரூட் வேர்ட்லயே பார்த்தோம். ஐஏடிஆர் ஐட்டர், அந்த இயாட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல, பீடியாட்டர், பீடியாட்ரிஷியன் அப்படிங்கிறது. சோ அப்ப அதோட மீனிங் என்னன்னா குணப்படுத்துதல். ஓகேவா? சரி, அந்த ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்றது. அப்ப குழந்தைகள் ரிலேட்டடா ட்ரீட் பண்றவங்களை என்னன்னு சொல்றோம்? பீடியாட்ரிஷியன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டாக்டர் அல்லது சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். பீடியாட்ரிஷியன் இன்னும் எப்படி எல்லாம் சொல்லலாம்? சில்ட்ரன்ஸ் டாக்டர் அண்ட் சில்ட்ரன்ஸ் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு ஆண்டனியம் என்னன்னா, இது சைல்டு, பீடியாட்ரிஷியன்னா குழந்தைங்களை பாக்குறது. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வருவாங்க? ஜீரியாட்ரிஷியன், வயசானவங்க, எல்டர்லி பீப்புளை பாக்குறது, ட்ரீட் பண்றவங்க தான் ஜீரியாட்ரிஷியன். அப்போ அந்த ஜெரியாட்ரிஷியன் அப்படிங்கிறது அந்த கிரே ஹேர் இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அப்போ அவங்கள வயசானவங்களை ட்ரீட் பண்றது ஜெரியாட்ரிஷியன், குழந்தைங்களை ட்ரீட் பண்றது பீடியாட்ரிஷியன். ஓகேவா? அவ்வளவுதான். அண்ட் அடுத்து the pediatrician gave the baby her vaccinations. பேபிக்கு pediatrician அவங்களோட வேக்சினேஷனை கொடுத்தாங்க. அடுத்து we trust our pediatrician with both kids.
என்னோட 2 குழந்தைகளுக்குமே அந்த டாக்டர்கிட்ட தான் போய் வந்து ஊசி போடுவேன், அந்த டாக்டர் தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா அந்த பீடியாட்ரிஷியன். இந்த டெய்லி லைஃப்ல நார்மல் லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். அதுக்கப்புறம் இதோட ஆண்டனி வந்துட்டு பீடியாட்ரிஷியன், ஜீரியாட்ரிஷியன். ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட். பீடியாட்ரிஷியன் வேற, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன ஜீரியாட்ரிஷியன். ஓகே, தென் இதோட நவுன் இங்க கொடுத்துருக்கிறேன். பீடியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டடி, அதை படிக்கிறவங்களுக்கு பேரு பீடியாட்ரிஷியன். அந்த படிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது, அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்க, அந்த படிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்றதுதான் அட்ஜெக்டிவ், பீடியாட்ரிக். ஓகே, அடுத்து டெர்மடாலஜிஸ்ட். டர்மா அப்படின்னால என்ன வரும்? ஸ்கின். டர்மா, டர்ம் அப்படிங்கிற வார்த்தை ஸ்கின்னை குறிக்கும். டெர்மடாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்கின் பத்தின படிப்பு, ஸ்கின் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பண்றவங்க. ஓகேவா? இது ஸ்கின் மட்டும் கிடையாது, ஸ்கின்னா ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கீழே வந்துடும். ஓகேவா? டர்மா. அதே மாதிரி அதுக்கு ரூட் வேர்டு இங்க கொடுத்துருக்கிறோம். ஓகேவா? டர்மா அப்படின்னா ஸ்கின், அதை பத்தின படிப்புக்கு பேர் வந்துட்டு லஜிஸ்ட். ஓகே, அதை படிச்சவங்க லஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த படிப்புக்கு பேரு டெர்மடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது இந்த இடத்துல எபிடர்மிஸ், ஹைப்போடர்மிக், டாக்சிடர்மி எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வேர்ட்லாம் ஒண்ணு இல்லை, இதெல்லாம் ஸ்கின்னோட லேயர்ஸ். எபிடர்மிஸ், ஹைப்போடர்மிஸ் அப்படிங்கறதெல்லாம் ஸ்கின்ல வந்து லேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் டேர்ம்ஸ். ஓகே, எபி அப்படின்னா உள்ள. ஓகேவா? அந்த ஸ்கின்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேஸ், இந்த ஸ்ட்ரக்சரை மென்ஷன் பண்ணி வர்றது. ஓகே, இப்போ நமக்கு அதோட சினானிம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்கின் டாக்டர்னு சொல்லலாம். ஸ்கின் டாக்டர். ஓகேவா? தோல் சம்பந்தமா வரக்கூடிய நோய்களை வந்துட்டு குணப்படுத்துறவங்க தான் யாரு? இந்த ஸ்கின் டாக்டர், டெர்மடாலஜிஸ்ட் அப்படி சொல்லுவோம். அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்துட்டு டெர்மடாலஜிஸ்ட் ட்ரீட்டட் ஹர் ஆக்னே. ஆக்னேனா என்ன? நம்மளோட முகப்பரு. ஓகே, முகப்பருவை ட்ரீட் பண்றதுக்கு நம்ம யார்கிட்ட போவோம்? டெர்மடாலஜிஸ்ட் போவோம். அவ்வளவுதான். அடுத்து மோல். ஓகேவா? see a dermatologist about that mole. மோல்னா மச்சம். மச்சம் யாருக்காவது வந்துட்டு அன்வான்டான பிளேஸ்ல, இப்ப கழுத்துல அங்க சிலருக்குலாம் இருக்கும் மறு மச்சம் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் நமக்கு இவங்க டெர்மடாலஜிஸ்ட் தான் போவாங்க. ஸோ டர்மா அப்படின்னாலே ஸ்கின்னுங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க. டெர்மடாலஜி அப்படின்னா அதோட படிப்பு, அதை படிச்சவங்கள டெர்மடாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த படிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் இந்த, அதோட குணத்தை சொல்றதுதான் என்னன்னா இந்த அட்ஜெக்டிவ். சரியா? அடுத்த ஆப்தால்மாலஜிஸ்ட். ஆப்தால்ம் அப்படிங்கிற வேர்டே வந்து நமக்கு ஐய குறிக்கும், கண். ஓகேவா? பார்வை, கண் பார்வை அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அதுக்கு சிகிச்சை அளிக்கிறவங்க, அதாவது மெடிக்கல் டாக்டர் who specializes in the eyes, diagnosing and treating eye diseases and performing eye surgery. ஓகேவா? இந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ஆப்தால்மாலஜிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாமே A to Z பண்ணுவாங்க. ஐக்கு டயக்னோஸ் பண்ணி, அதை ட்ரீட் பண்ணி, ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு சர்ஜரியும் பண்றவங்க யாரு? இந்த ஆப்தால்மாலஜிஸ்ட். ஓகேவா? ஆப்தால்மாலஜிஸ்ட் இவங்க எல்லாமே பண்ணுவாங்க. A to Z, டயக்னோசிஸ்ல இருந்து ட்ரீட் பண்றதுல இருந்து ஆபரேஷன் வரைக்கும், சரியா, சர்ஜரி வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு இன்னொரு சினானியம் என்ன அப்படின்னா ஐ சர்ஜன் அண்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எம்எஸ் எம்டி லெவலுக்கு படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லுவாங்க. ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஐ சர்ஜன். அடுத்து ஆப்தால்மா அப்படின்னாலே ஐ, லஜினாலே நமக்கு தெரியும் இங்க இருக்கு. ஆப்தால்மாலஜிஸ்ட் அப்படின்னா அந்த பர்சனை குறிக்கக்கூடியது, அந்த டாக்டரை குறிக்கக்கூடியது. லஜி அப்படின்னா அந்த படிப்பை பத்தி குறிக்கக்கூடியது. ஓகேவா? தென் இதுல வேற என்ன, இது ஒரு முக்கியமானது, ஆப்டோமெட்ரிஸ்ட் அண்ட் ஆப்டிஷியன் சொல்லிட்டு 2 வார்த்தை உண்டு. ஓகேவா? ஆப்டோமெட்ரிஸ்ட் அண்ட் ஆப்டிஷியன் இது என்னன்னு நான் சொல்றேன், பின்னாடி நான் கொடுத்துருப்பேன், பட் இங்கே உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்னா நம்ம இப்போ ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ நம்ம கண்ணோட பார்வையை செக் பண்ணுவாங்கல்ல, தூரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு செக் பண்றதுக்கு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, நர்ஸ் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கதான் யாருன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட். நம்மளோட கண் பார்வையை மட்டும் இவங்க செக் பண்ணுவாங்க. ஆப்தால்மாலஜிஸ்ட் அப்படின்னா அந்த படிப்பு படிச்சவங்க டாக்டர். ஓகே, இங்க டாக்டர். ஆனா இங்க என்னன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட்ங்கிறவங்க ஜஸ்ட் அந்த பார்வையை மட்டும் செக் பண்ணுவாங்க. ஆப்டிஷியன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்ணாடி கொடுப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போனோடனே அதாவது நம்மள அட்மிஷன் பண்ணிட்டு உள்ள போவாங்க ஒரு நர்ஸ், நமக்கு கண் பார்வையை செக் பண்ணுவாங்க. அவங்க யாரு? ஆப்டோமெட்ரிஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் செக் பண்ணுவாங்க. டாக்டர் வேற ஏதாவது ப்ராப்ளம் அது இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி போய் கண்ணாடி போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி போட்டுக்கோங்கன்னு சொன்னோடனே நம்ம யார்கிட்ட போகணும்? ஆப்டிஷியன். இவங்க என்னன்னா ஜஸ்ட் வந்து அந்த லென்ஸ், கண்ணாடி நமக்கு நம்மளோட பார்வைக்கு ஏத்தாப்புல லென்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. யாரு? இந்த ஆப்டிஷியன்ங்கிறவங்க. ஓகேவா? ஆப்டோமெட்ரிஸ்ட்னா கண் பார்வையை மட்டும் செக் பண்றவங்க, ஆப்டிஷியன்னா நமக்கு கண்ணாடி கொடுக்குறவங்க,
ஆப்தால்மாலஜிஸ்ட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண் ரிலேட்டடா ட்ரீட்மெண்ட் பண்றவங்க. ஓகேவா? சரி, இப்ப இங்க பாருங்க, ஆப்தால்மாலஜிஸ்ட் பெர்ஃபார்ம்ட் தி கேட்ராக்ட் சர்ஜரி. கேட்ராக்ட் அப்படின்னா என்னன்னா கண் புரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுல வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறது, சரியா, வெள்ளப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுதான் என்னன்னா கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேட்ராக்ட் சர்ஜரி இதை யார் பண்ணுவாங்க? சர்ஜரி யார் பண்ணுவாங்க? ஆப்தால்மாலஜிஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார் கிளௌகோமா CN ஆப்தால்மாலஜிஸ்ட். கிளௌகோமா அப்படின்னா வந்துட்டு கண்ணுல ப்ரெஷர் வரும். இப்ப நமக்கு எப்படி பிபி சுகர்லாம் சொல்றோம்ல, பிளட் ப்ரெஷர்னு சொல்றோம்ல, அது நம்ம ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடியது, ரத்தத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படி சொல்றது. அதே இது இங்க பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடியது, அது பிளட் வெசல்ஸ்ல வரக்கூடிய ப்ரெஷரை நம்ம பிபி அப்படிலாம் சொல்லுவோம். அதே இங்க பாத்தீங்கன்னா கிளௌகோமா அப்படிங்கிறது நம்ம கண்ணுல வந்து ஏற்படக்கூடிய, அந்த கண்ணுல நீர் இருக்கும், சோ அந்த நீர்ல ஏற்படக்கூடிய ப்ரெஷர். ஓகேவா? அதுதான் கண்ணீர் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணீர் அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க கிளௌகோமா அப்படிங்கிறது. ஓகேவா? இதுவும் ஒரு கண் ரிலேட்டடான நோய். இதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம யார்கிட்ட தான் போவோம்? கண் டாக்டர்கிட்ட போவோம். அவங்களதான் ஆப்தால்மாலஜிஸ்ட்னு சொல்றோம். ஓகே, அல்லது ஐ சர்ஜன், ஐ ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து ஆப்தால்மாலஜிஸ்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஆப்தால்மாலஜினா என்னன்னு பார்த்தோம். இது படிப்பு, இது அந்த பர்சன், அந்த டாக்டர். அடுத்து ஆர்த்தோபெடிஸ்ட். சோ இப்போ இந்த இடத்துல ஆர்த்தோபெடின்னு இருக்குல்ல, பெட் அப்படிங்கிற வார்த்தை, பெட் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு பாதத்தை குறிக்கும். இங்க பெடுங்கிற அர்த்தம் வந்து அது வேற ஒரு இடத்துல வரும். இந்த இடத்துல என்னன்னா பெய்டோஸ் அப்படிங்கிறது சைல்டு இதை வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, மேபி குழந்தைங்க ரிலேட்டடா இருக்கிறது கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு அது இது வேணா, நம்ம மெயினா ஆர்த்தோ மட்டும் பாத்துக்கலாம். சோ ஆர்த்தோ ஸ்ட்ரெயிட் அண்ட் கரெக்ட், இது வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த மாதிரி இது வேண்டாம், பெட் அப்படிங்கிற வார்த்தை வேண்டாம். சோ ஆர்த்தோங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்த்தோனா என்ன? போன்ஸ். போன்ஸ். பெட்டுக்கு வந்து ரெண்டு வரும். என்னன்னா ஒண்ணு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பாதம் இது வச்சு வரும். ஓகே, பெடல் அப்படின்னு சொல்லுவோம்ல, பெடல். சோ அது பாதம் ரிலேட்டடா ஒண்ணு வரும். இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா சைல்டு ரிலேட்டடா வரும். நம்ம இன்னைக்கு சைல்டு ரிலேட்டட் தான் படிச்சிருக்கோம். சோ அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கை கால்கள் முறிவு, இந்த இது வந்துட்டு ஃபீல்டு எப்போ பிகன் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்களோட போனை வந்து முன்னாடிலாம் வந்து சின்ன பிள்ளைங்க தான் அதிகமா அடிபட்டு அவங்களுக்கு காலில் அடிபடும். ஸோ அதை சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஃபீல்டு உருவாகுச்சு. அதுக்கப்புறம் டே பை டே வந்துட்டு வயசானவங்க எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரிலாம் வர்றதுனால நார்மலா எல்லாத்துக்குமே பொருந்துது. அதனாலதான் இது வந்து நமக்கு இங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இது ஒரு ஸ்டோரி, ஜஸ்ட் பேக் ஸ்டோரி. முன்னாடிலாம் சில்ட்ரன்ஸ் தான் இருந்துச்சு, இப்போ எல்லாருக்கும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா இந்த புக்ல அப்படிதான் இருக்கும். ஒரு வார்த்தை எங்க இருந்து உருவாகுச்சு, ஒரிஜின் எப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலதான் எங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தேவை? போன்ஸ் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? போன்ஸ் ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர், அவங்களதான் என்ன சொல்றோம்? பீடியாட்ரிஸ்ட், ஆர்த்தோபெடிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஆர்த்தோபெடிஸ்ட், ஆர்த்தோபெடிஸ்ட். ஓகே, ஆர்த்தோ அப்படின்னால என்ன? போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ரிலேட்டட். போன்ஸ்னா எலும்பு, ஜாயின்ஸ்னா எலும்பு மூட்டு இருக்குல்ல. ஓகேவா? போன்ஸ் வேற, ஜாயின்ஸ் வேற. ஓகே, ரெண்டு போன்ஸும் ஜாயின் ஆகிற இடம் தான் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மூட்டு. இப்ப போன் ஸ்பெஷலிஸ்ட் அல்லது ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இவங்களை சொல்றாங்க. ஆர்த்தோபெடிஸ்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா போன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். இங்க வந்து ஆண்டனியம் இல்ல. தென் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோபெடிஸ்ட் செட் த புரோக்கன் ஆர்ம். ஆர்த்தோபெடிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? உடைஞ்ச கைகளை ஒட்ட வைப்பாங்க. ஓகேவா? உடைந்த கைகளை ஒட்ட வைக்கிறாங்க. உடைந்த கைகளை வந்து ஸ்ட்ரைட் பண்றவங்க, சரி பண்றவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நல்லா கொடுத்துருப்பாங்க பாருங்க. A doctor who specializes in bones, joints, muscles and the skeletal system, including fractures and deformities. Fracture என்ன? கை உடையிறது, சரியா? அந்த எலும்பு வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகுறது. டிஃபார்மிட்டி அப்படின்னாலும் அதோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆயிருக்கும், அதோட ஃபார்மே சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த மாதிரி இதை வந்து சரிப்படுத்துறது தான் இவங்க. ஓகேவா? ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கிறது. ஓகே, ஃப்ராக்சர்னா முறிவு அப்படின்னு சொல்லுவோம்ல, எலும்பு முறிவு அப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ட்ரீட் பண்றதுதான் இவங்க ஆர்த்தோபெடிஸ்ட். ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அத்லெட்ஸ் ஆஃபன் see an orthopedist for knee injuries. அத்லெட்ஸ்னா நமக்கு தெரியும், சரியா? ஓடுறவங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க. ஓகே, அவங்களுக்கு அடிக்கடி கை கால் அடிபடும். ஸோ அவங்கள ட்ரீட் பண்றதுக்கு மெயினா வந்து இவங்க தான். அவங்களோட நீ இன்ஜுரிஸ், என்ன இன்ஜுரிஸ் வந்தாலும் யாரு ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஆர்த்தோபெடிஸ்ட், அவங்க தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அல்லது கரெக்ட் பண்றது. ஓகேவா? ஆர்த்தோ அப்படின்னாலே மீனிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ரெயிட் அல்லது கரெக்ட் பண்றது. அடுத்து ஆர்த்தோபெடிக்ஸ்னா அந்த அந்த டாக்டரை குறிக்கக்கூடியது ஆர்த்தோபெடிக்ஸ். பெடிஸ்ட் பெடிக்ஸுக்கு வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெடிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அந்த டாக்டர் குறிக்கும். பெடிக்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படிங்கிறது அந்த படிப்பை குறிக்கும். ஆர்த்தோபெடிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த இடத்துல எஸ் இல்லாம வந்தா அது அட்ஜெக்டிவ், எஸ்ஸோட வந்ததுன்னா அது வந்து ஸ்டடியை குறிக்கும். ஓகே, ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படிங்கிற படிப்பு குறிக்கிறது. அடுத்து கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜி அப்படின்னாலே, கார்டியோ அப்படின்னாலே என்ன மீன் பண்ணும் அப்படின்னா ஹார்ட், இதயத்தை குறிக்கிறது. கார்டி அப்படிங்கிற வார்த்தையே இதயத்தை குறிக்கிறது. அப்ப இதயத்து ரிலேட்டடா வரக்கூடிய நோய்கள் அதெல்லாம் ட்ரீட் பண்றது யாருன்னா கார்டியாலஜிஸ்ட். அந்த படிப்பு படிச்சவங்க கார்டியாலஜிஸ்ட். சரியா? சோ கார்டியா அப்படின்னாலே ஹார்ட்டை குறிக்கும், லஜி அப்படின்னாலே படிப்பு. அப்போ இதயம் மற்றும் ரத்த ஓட்ட அமைப்பு தொடர்பான நோய்களுக்கான இதய மருத்துவர். ஓகேவா? பிளட் இதுல வந்து வெறும் ஹார்ட் மட்டும் வராது. ஹார்ட் அப்படின்னாலே ஹார்ட் எதுக்குன்னா நம்மளோட பிளட்டை வந்து பம்ப் பண்றதுக்கு தான். ஸோ அப்போ பிளட் வெசல்ஸ், ரத்த ஓட்டம், இது ரிலேட்டடாவும் வரக்கூடிய இதை படிக்கிறது இந்த கார்டியாலஜிஸ்டோட வேலை. ஓகேவா? ஹார்ட்னா ஹார்ட் மட்டும் கிடையாது, பிளட் வெசலும் கூட சேர்ந்து வரும். ஓகேவா? ஏன்னா ஹார்ட்டோட வேலையே என்ன, பிளட் பம்ப் பண்றது தானே, அந்த பிளட் வெசல்ஸ்ல இருந்து பிளட் பம்ப் பண்றது. அப்போ அதையும் சேர்த்து இவங்க படிச்சு வச்சுப்பாங்க. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கார்டியோகிராம், எலக்ட்ரோ கார்டியோகிராம்லாம், இசிஜி இதெல்லாம் சொல்லுவோம்ல, இசிஜி எக்கோ அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பின்னாடி நான் கொடுத்துருப்பேன், ஃபேமிலி பேர்ல கொடுத்துருப்பேன், அப்ப சொல்லிடுறேன். சரியா? இப்போ இது இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்டியாலஜிஸ்ட் ரீட் ஹிஸ் இசிஜி. இசிஜினா எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஓகேவா? அவங்களோட இசிஜியை ரெக்கார்ட் பண்ணாங்க, ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. செஸ்ட் பெயின் வந்துருச்சா உடனே போய் கார்டியாலஜிஸ்ட பாருங்க. உங்களுக்கு செஸ்ட் பெயின் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், யாரை போய் பார்க்கணும், கார்டியாலஜிஸ்ட போய் பார்க்கணும். ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம யாரை போய் பார்க்கணும், ஆர்த்தோபெடிக்ஸ் போய் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கு. ஓகே, எல்லா இதுக்குமே குழந்தைகளுக்கு ஏதாவது நோயா நம்ம வந்து உடனே பீடியாட்ரிஷியன் போவோம். பிரெக்னன்ட் உமன் இல்ல நார்மல் ஏதாவது உமனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா கைனகாலஜிஸ்ட்ல போவோம். இப்போ எனக்கு டெலிவரி பெயின் வந்துச்சு அப்படின்னா நம்ம கூட யார் இருப்பாங்க, ஆப்ஸ்டெட்ரிஷியன் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கார்டினாலே ஹார்ட், கார்டியாலஜிஸ்ட்னா அந்த டாக்டர் பேரு, கார்டியாலஜி அப்படின்னா அதை பத்தின படிப்புக்கு பேரு கார்டியாக். கார்டியாக் அப்படிங்கிறது இருதயம் சம்பந்தமான, ஓகே, அந்த எப்படிப்பட்டது, இந்த படிப்பு எப்படிப்பட்டதுன்னா ஹார்ட்டை பத்தினது. சோ அது வந்து அட்ஜெக்டிவ். நியூராலஜிஸ்ட், நியூரோ அப்படின்னாலே என்னது, நரம்பு ரிலேட்டட். நரம்பு, மூளை, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, மூளை, முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு. அதான் இங்க பிரைன், ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வ்ஸ், இது ரிலேட்டட். இது எல்லாமே என்ன, நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ இது எல்லாத்தையுமே ட்ரீட் பண்றவங்க தான் யாரு, இந்த நியூராலஜிஸ்ட். நியூரோ அப்படின்னாலே எதை மீன் பண்ணும், நர்வ் மீன் பண்ணும். நரம்பியல் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்போ இவங்க யாரு, நர்வ் ஆர் பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள. ஓகே, நியூரோலஜிஸ்ட் இன்வெஸ்டிகேட்டட் ஹர் மிக்ரைன்ஸ். மிக்ரைன்ஸ் அப்படின்னா ஒற்றை தலைவலி. ஒன் சைடா எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளா வலிக்கு எதுன்னு தெரியல, தலைவலி, ஒற்றை தலைவலி. சப்போ ஒன் சைடா எனக்கு ரொம்ப நாளா வந்துட்டு வலி இருக்குது, இந்த ரொம்ப நாளா இருக்கு, ஸோ அப்படின்னு சொல்றதுதான் ஒற்றை தலைவலி. ஒன் சைடா மட்டும் ரொம்ப வலிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி நிறைய பேருக்கு வரக்கூடியது. ஸோ அப்போ மிக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ட்ரீட் பண்றதுக்கு யார்கிட்ட போகணும், நம்ம நியூராலஜிஸ்ட போகணும். அதே மாதிரி நம்னஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம மரத்து போய் இருக்கும். சிலருக்குலாம் வந்து கை ரொம்ப அடிக்கடி வந்து ரொம்ப நாள் உட்கார்ந்துட்டே இருந்தா மரத்து போயிடும். சரி, அந்த மாதிரி மரத்து போய் இருக்கிற அதெல்லாம் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு யாருன்னா நியூராலஜிஸ்ட் தான் போகணும். ஓகேவா? இவங்க இந்த பேரலைஸ் ஆயிருக்கும்ல கை, இதெல்லாமே அது எதனால ஆகும், நரம்பு ரிலேட்டடா தான். சரியா? ஏதாவது ஒரு நரம்புக்கு நல்ல சரியான ரத்த ஓட்டம் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அப்பதான் நமக்கு வந்துட்டு இந்த பேரலைஸ் எல்லாம் ஆகும். கைக்கெல்லாம் வந்து கை முடவாதம் அப்படி சொல்லுவாங்க. அது எதாவது அசைக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இது எல்லாமே நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆனது, அந்த நியூரான் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆனது. ஸோ அப்போ இதெல்லாமே ட்ரீட் பண்றவங்க யாரு அப்படின்னா இந்த நியூராலஜிஸ்ட் தான். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலே நம்ம நியூராலஜிஸ்ட் தான் போகணும். அப்ப நியூராலஜிஸ்ட் அப்படின்னா அந்த டாக்டர் பேரு, நியூராலஜி அப்படின்னா படிப்பு பேரு, நியூராலஜிக்கல் அப்படின்னா அது எப்படிப்பட்டது, அந்த படிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்றதுதான் அந்த நியூராலஜிக்கல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மூளை, முதுகு தண்டு மற்றும் நரம்பு மண்டலம்
நோய் ட்ரீட் பண்றவங்க. தென் அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா சைக்கியாட்ரிஸ்ட். சைக் அப்படின்னாலே வந்து நம்ம மென்டல்னா வந்து பைத்தியக்காரங்க அப்படிலாம் நினைச்சிடக் கூடாது. நம்ம மென்டல் ஹெல்த், ஓகேவா, நம்மளோட மனநலம், ஓகே, எல்லாத்துக்குமே மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது ரிலேட்டடா ட்ரீட் பண்றது. நம்மளோட என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க, மென்டல், எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் டிசார்டர். அதாவது மனம், மென்டல் அப்படின்னா நம்மளோட மனசு, ஓகே, மென்டல். தென் உணர்வு, எமோஷனல் அப்படின்னா நம்மளோட உணர்வு, நம்ம சந்தோஷமா இருக்குமா, சோகமா இருக்குமா, வருத்தமா இருக்குமா. எப்ப பாரு இப்பெல்லாம் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாம் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க, சரியா. எதுக்கு எடுத்தாலும் வந்து கோபம், வெறுப்பு, ஓகே, வருத்தம், ஓகே, கோபம்னா அதிகமா கோவப்படுறது, வருத்தம்னா அதிகமா வருத்தப்படுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எமோஷனல் பிஹேவியர் சொல்றது தான் இந்த எமோஷனல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நடத்தை அப்படின்னா பிஹேவியர், ஓகே, மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது, ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிறது தான் பிஹேவியரல். எல்லாரும் நார்மலா நம்ம பிஹேவ் பண்றது, ஓகே, நம்மளும் நல்லா இருக்கணும், மத்தவங்களுக்கு எந்த தொந்தரவு ஏற்படுத்தாம இருக்கிறது தான். ஸோ அதுதான் பிஹேவியரல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நமக்கு டிசார்டர்ஸ் இருக்கு, இதுல எல்லாம் ஏதாவது டிசார்டர்ஸ் இருக்குன்னா தான் அவங்களதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சைக் பர்சன், ஓகேவா, ஒரு சைக்கோ இல்ல ஒரு நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் போய் சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான். இதுல எல்லாம் இது மூணுலயுமே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவங்களை வந்து மென்டல் டிசார்டர் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அப்போ அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை. யார்கிட்ட போகணும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி பர்சனுக்கு ட்ரீட்மெண்ட்னா நம்ம சைக்காட்ரிஸ்ட போகணும், சரியா. அப்போ இயாட்டர் அப்படிங்கிற மீனிங்னாலே நமக்கு குணப்படுத்துறது. அப்போ சைக் அப்படின்னா மைண்ட் அண்ட் சால், மனசு, நம்மளோட ஆத்மா, இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இவங்க பண்ணுவாங்க. இந்த இடத்துல சைக், இந்த பீங்கிறது சைலண்டா இருக்கணும், சரியா. அதே மாதிரி இதோட சினானிம் என்னன்னா மென்டல் ஹெல்த் டாக்டர், ஓகேவா, மென்டல் ஹெல்த் டாக்டர். தென் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சைக்காட்ரிஸ்ட் அட்ஜஸ்டட் ஹிஸ் மெடிகேஷன், ஓகேவா. ஒரு பேஷண்ட் வந்து கொஞ்சம் குணமாயிட்டே வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஏத்தாப்புல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் அட்ஜஸ்டட் ஹிஸ் மெடிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைக்காட்ரிஸ்ட் கேன் டயக்னோஸ் டிப்ரெஷன். ஒரு பர்சன் உண்மையாவே இவங்க டிப்ரெஷனா தான் இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் இவங்க வந்து பார்ப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. டயக்னோஸ்னா கண்டுபிடிக்கிறது, முன்கூட்டியே அறியறது, சரியா, அதுதான் சொல்றது. அப்புறம் சைக்கியாட்ரிஸ்டுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஓகேவா. இந்த சைக்கியாட்ரிஸ்டுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டும் சேம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட். சோ சைக்காட்ரி அப்படிங்கிற படிப்பு படிச்சவங்க தான் யாரு, இந்த சைக்காட்ரிஸ்ட். சைக்காட்ரிங்கிறது அப்படின்னா என்ன படிப்பு, மென்டல், எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் டிசார்டரை ட்ரீட் பண்ணக்கூடியது. அவங்களுக்கு மருந்து மூலமா ட்ரீட் பண்ணுவாங்க, ஓகேவா. மருந்து மூலமா, மெடிசின் மூலமா ட்ரீட் பண்றவங்க யாரு, இந்த சைக்கியாட்ரிஸ்ட். அவங்க என்ன படிப்பு படிப்பாங்க, சைக்கியாட்ரி அப்படிங்கிற படிப்பு படிப்பாங்க. அந்த படிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் சைக்கியாட்ரிக் அப்படின்னு சொல்றது, ஓகே. சோ இப்போ ஸ்டோரி பார்க்கலாமா. இயர் அட் சிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஒரு ஸ்டோரி, ஓகேவா. இது வந்து எந்த ஃபேமிலியை பத்தின ஒரு ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்மா ஃபேமிலி, ஓகேவா. நேத்து வந்து ஒரு ஸ்டோரி பார்த்தோம்ல, நேத்து இருந்த வேர்ட்ஸ் பத்தி ஒரு ஸ்டோரி பார்த்தோம், இன்னைக்கும் அதே மாதிரி ஸ்டோரி பார்க்கலாம். The Sharma family seemed to visit every floor of the city hospital that year. அந்த வருஷம் ஃபுல்லுமே இந்த சர்மா ஃபேமிலியில இருக்கிறவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒவ்வொரு ஃப்ளோரையுமே போய் பார்த்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இட் பிகன் when Mr. Sharma's chest பெயின் வந்துட்டு அவருக்கு வந்தப்போ அவர் எங்க போய் பார்த்திருக்காரு, கார்டியாலஜிஸ்ட போய் பார்த்திருக்காரு, ஓகேவா. செஸ்ட் பெயின் வந்த உடனே இந்த சர்மா என்ன பண்ணிருக்காரு, கார்டியாலஜிஸ்ட போயிருக்காரு. கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஹூ இன் டர்ன், கார்டியாலஜிஸ்ட், அந்த ஹூங்கிறது இந்த கார்டியாலஜிஸ்ட கொடுக்கும். அப்போ ஹூ இன் டர்ன் ரெஃபர்ட் ஹிம் டு அன் இன்டர்னிஸ்ட். இந்த கார்டியாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு ஹார்ட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லை நீங்க இருந்தாலும் இன்டர்னிஸ்ட போய் பாருங்க. இன்டர்னிஸ்ட்னா என்ன, இன்டர்னல் ஆர்கான்ஸ் ரிலேட்டடா ட்ரீட் பண்றாங்க. எதுக்காகனா டு மேனேஜ் ஹிஸ் ஓவரால் ஹெல்த், ஓகேவா. இவர் என்னன்னா செஸ்ட் பெயின் வந்த உடனே கார்டியாலஜிஸ்ட போய் பார்த்தாரு. கார்டியாலஜிஸ்ட் இல்ல, நீங்க வந்து இன்டர்னிஸ்ட போய் பாருங்க. இன்டர்னிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கக்கூடிய ஓவரால் ஹெல்த் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. உள்ள என்ன ப்ராப்ளம், எந்த ஆர்கானுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த இன்டர்னிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னிஸ்ட் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் சர்மா என்னன்னா அவங்களோட 2வது குழந்தையை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டிங் அப்படின்னாலே அவங்களுக்கு குழந்தை வரப்போகுது, சோ குழந்தைய எதிர்பார்த்து இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ செகண்ட் சைல்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. saw her
ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஆப்ஸ்டெட்ரிஷியன்னா என்ன? டெலிவரி பண்றவங்க. ஒவ்வொரு மந்த்தையுமே ஜஸ்ட் போயிட்டு, அதாவது இது நார்மலா இப்போ நம்மளோட இதுல இருக்கு அந்த மாதிரி ஆப்ஸ்டெட்ரிஷியனை போய் பார்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் பார்ப்பாங்க. ஓகே, ஆனா நார்மலாவே நம்ம என்ன கைனகாலஜிஸ்ட் தான் போய் பார்ப்போம். பட் ஆப்ஸ்டெட்ரிஷியன் எதுக்கு பாக்குறதுன்னா, குழந்தையோட அந்த பிறக்கிற இது வந்து நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் இருக்குதா, அதே மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கறது அவங்க பாக்குறதுக்காக அவங்க கிட்ட ஒவ்வொரு மந்த்தும் வந்து போய் இவங்க கிட்ட செக் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஹேவிங் ஃபர்ஸ்ட் பீன் அட்வைஸ்டு பை ஹர் கைனகாலஜிஸ்ட். கைனகாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் சோ எல்லாமே இந்த அவங்கள போய் பாருங்க, ஆப்ஸ்டெட்ரிஷியனை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. பட் நார்மலாவே இவங்களே எல்லாமே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்ப கரண்ட் பிராக்டிஸ்ல இது கிடையாது, ஜஸ்ட் இங்க என்னன்னா ஒரு இது தியரிட்டிக்கலா இது கொடுத்துருக்காங்க, அதுக்காக இருக்கும். நம்ம எப்பவுமே கைனகாலஜிஸ்ட் தான் ஃபுல்லாவே பார்ப்போம். நம்மளோட அந்த கடைசி குழந்தை பிறக்கிற வரைக்கும், பிறந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. அந்த பிறக்கிற போது மட்டும் ஆப்ஸ்டெட்ரிஷியன் இருப்பாங்க. தென் தேர் ரெஸ்ட்லெஸ் டாட்லர்ஸ் ஃபீவர் கெப்ட் த பீடியாட்ரிஷியன் பிஸி. ஓகேவா, அவங்களோட ரெஸ்ட்லெஸ் டாட்லர் அப்படின்னா குழந்தை. டாட்லர்னா என்ன ஏஜ்னு சொன்னோம்? 1 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும். அந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க, அதாவது ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்க யாரை போய் பார்ப்பாங்க? பீடியாட்ரிஷியனை போய் பார்ப்பாங்க. பீடியாட்ரிஷியன் எப்ப பாரு பிஸியாவே வச்சுட்டு இருக்கிறது, ஏன்னா அந்த குழந்தை ஓயாம எங்கேயாவது போய் விழுந்து பீடியாட்ரிஷியனை பார்க்க போயிடுது. வைல் எ ஸ்டப்பான் ரேஷ் went a trip to the டெர்மட்டாலஜிஸ்ட். ஸ்டப்பான் அப்படின்னா வந்துட்டு அப்படியே அடம் பிடிச்சு ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். மண்ணுல போய் விளையாடிட்டு இருக்கும் போது அடம் பிடிச்சு, ஏன்னா அங்க போய் விளையாடுவேன், அங்கதான் போய் விளையாண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணும். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ரேஷஸ் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்தா யார்கிட்ட கூட்டு போவாங்க? அது வந்து இப்ப என்னன்னா, இப்பெல்லாம் பீடியாட்ரிஷியன் என்ன பண்றாங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம் குழந்தைக்கு அவங்களுக்கு என்ன படிச்சிருக்காங்களோ அது ரிலேட்டட் மட்டும் பார்ப்பாங்க. ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம பீடியாட்ரிஷியன் போனோம்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ என்னோட பேபிஸ்க்குலாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. என்னன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், நம்ம பீடியாட்ரிஷியன் போவோம், ஆனா என்ன சொல்லிடுவாங்க, நான் இதெல்லாம் ஸ்கின் பத்தி எனக்கு தெரியாது, நீங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ அப்ப அதுதான் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கூட்டு போகணும். ஓகேவா, ரேஷ் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட கூட்டு போகணும். அடுத்து கிராண்ட் ஃபாதர்ஸ் பிளர்ட் விஷன் வாஸ் எக்ஸாமின்ட் பை ஆப்தால்மாலஜிஸ்ட். ஓகேவா, கிராண்ட் ஃபாதரோட கண் பார்வை குறைபாடு வயசானாலே வந்துடும், கிராண்ட் ஃபாதர்ஸ்க்குலாம் வந்துடும். ஸோ அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கூட்டு போறாங்க? ஆப்தால்மாலஜிஸ்ட் வந்துட்டு கூட்டு போய் தன்னோட கண்ணை வந்துட்டு செக் பண்றாங்க. ஓகேவா, விஷன் ரிலேட்டடா இதை செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரீக்வெண்டா மிக்ரைன்ஸ் வருது, நம்னஸ் ஏற்படுது, ஃபிங்கர்லாம் வந்து மரத்து போகுது, அடிக்கடி தலைவலி, ஒற்றை தலைவலி வருது, கை கால் எல்லாம் வந்து நம்னஸ் ஆயிருது, ஒரு மாதிரி மரத்து மாதிரி ஆகி போயிடுது. ஸோ அந்த மாதிரி மரத்து போறது இதெல்லாம் இருக்கும்போது அவங்க யாரை போய் பாக்குறாங்க? நியூராலஜிஸ்ட் போய் பாக்குறாங்க. ஓகேவா, ஓகே, மிக்ரைன் அண்ட் நம்னஸ் எல்லாம் வரும்போது நியூராலஜிஸ்ட போய் பாக்குறாங்க. யார? அந்த கிராண்ட் ஃபாதரை அங்க எல்லாம் கூட்டு போறாங்க. தென் when he slipped on the stairs and fractured his hip. ஓகேவா, அந்த கிராண்ட் ஃபாதர் இருக்காங்கல்ல, கிராண்ட் ஃபாதர், ஆமா அந்த கிராண்ட் ஃபாதர் பத்தி தானே சொல்றாங்க. ஓகே, இல்ல இந்த ஷர்மாவை கூட எடுத்துக்கலாம். when he, இந்த he வந்துட்டு கிராண்ட் ஃபாதரை சொல்லுதா இல்ல ஷர்மாவை சொல்லுதா? ஷர்மானே எடுத்துக்கலாம். சோ ஷர்மா வந்துட்டு அந்த ஸ்டேர்ல கீழே விழுந்தப்போ, சரியா, படிக்கட்டுல ஏறும்போது கீழே விழுந்து அவரோட இடுப்பு வந்துட்டு ஹிப்பை வந்துட்டு ஃப்ராக்சர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, இடுப்பு வந்து முறிவு ஏற்பட்டுருச்சு. அப்போ யார்கிட்ட போய் போறாங்க? ஆர்த்தோபெடிஸ்ட போய் போறாங்க. ஆர்த்தோபெடிஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க? போனை வந்துட்டு ஸ்ட்ரக்சர், அந்த ஃப்ராக்சர் ஆன போனை வந்து சரிப்படுத்துறாங்க. ஓகேவா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லாம் போட்டு சரி பண்ணுவாங்க. தென் த ஸ்ட்ரெயின் ஆஃப் இட் ஆல் eventually brought Mr. Sam. ஓகே, இந்த இடத்துல இந்த ஹீங்கிறது ஷர்மாவை தான் குறிக்குது. ஓகே, அப்ப இந்த ஷர்மா வந்துட்டு என்னன்னா, இந்த கீழே விழுந்து அடிபட்டு அவர் இருக்கும்ல, சோ கை காலெல்லாம் ரொம்ப வலி, சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சரியா, மென்டலா அவருக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, என் பிள்ளைங்களை யார் வளர்ப்பா, அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு வருத்தம் ஏற்பட்டுருது. சரி, காலில் இல்ல, இடுப்புல அடிபட்டுருச்சு, என்னால அசையக்கூட முடியல, ஆர்த்தோபெடிஸ்ட் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், இப்ப என் குழந்தைங்களை யார் பாப்பான்னு சொல்லி அவருக்கு மென்டலா ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. சோ அப்ப யார்கிட்ட போறாரு? சைக்காட்ரிஸ்ட போறாரு. ஓகேவா, சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, who help him cope with his anxiety and sleeplessness. ஓகேவா, ஆங்ஸைட்டினா ஒரு பயம், நம்ம இப்படி கீழே விழுந்துட்டோமே, நமக்கு இப்படி இடுப்புல அடிபட்டுருச்சு, நம்ம குழந்தைங்களை யாரு காப்பாத்தோம், அந்த மாதிரி ஒரு பயம் வந்துச்சு, தூக்கம் வர மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்றாரு? சைக்காட்ரிஸ்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். பை டிசம்பர் த ஃபேமிலி ஜோக்டு தட் தே நியூ த ஹாஸ்பிட்டல் காரிடார்ஸ் பெட்டர் தன் தியர் ஓன் ஸ்ட்ரீட். அவங்க ஸ்ட்ரீட்டை விட
அவங்க அதிகமா அவங்க ஃபேமிலி இந்த வருஷம் வந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் எல்லா விதமான டாக்டரையும் போய் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு ஃபர்ஸ்ட் மிஸ்டர் சர்மா அவரோட செஸ்ட் பெயின்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி எல்லா நம்ம சைக்காட்ரிஸ்ட் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் பார்த்துட்டோம். ஸ்டோரியை ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகேவா? செஸ்ட் பெயின்னா கார்டியாலஜிஸ்ட போகணும். அதுக்கப்புறம் இன்டர்னிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு இன்டர்னல் ஆர்கான்ஸ் ரிலேட்டடா ட்ரீட் பண்றவங்க. தென் வந்து கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா உமன்ஸ் ஹெல்த், உமன்ஸ் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் எல்லாத்தையும் ட்ரீட் பண்றவங்க. அவங்க டெலிவரி டைம் அவங்க கூட இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஸ்டிட்ரிஷியன். தென் வந்துட்டு ஆப்தால்மாலஜிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு கண் பார்வை. தென் பீடியாட்ரிஷியன் அப்படின்னா குழந்தைங்க. நியூராலஜிஸ்ட் அப்படின்னா நர்வ்ஸ் சம்பந்தமா. ஓகே, நம்ம தலைவலி அப்புறம் வந்துட்டு இந்த நர்வ், ஓகே, நரம்பு ரிலேட்டடா இருக்கக்கூடியது இதெல்லாம் நியூராலஜிஸ்ட போவோம். தென் வந்து சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நம்ம இது பயம் இதுல இருந்தெல்லாம் போக வைக்கிறாங்க. சரியா? இந்த சைக்காட்ரிஸ்டுக்கும் நியூராலஜிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரியா? மென்டல் ஹெல்த்தை ட்ரீட் பண்றவங்க சைக்காட்ரிஸ்ட். அதே மாதிரி நியூராலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க நரம்பியல் ரிலேட்டடா வர்றது. ஓகேவா? தலைவலி, ஓகே, கை கால் மரத்து போறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து நியூராலஜிஸ்ட போவோம். ஓகே, எல்லாரும் நிறைய பேர் வந்து இதுல தான் இது பண்ணுவாங்க. சைக்காட்ரிஸ்டுக்கும் நியூராலஜிஸ்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்து. ஓகே, இப்ப நம்ம வந்து ஃபேமிலி வேர்ட்ஸ்குள்ள போலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே சொன்னோம், ரூட் வேர்ட்ஸ் இருக்கு. ரூட் வேர்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் கோர் வேர்ட்ஸ் 10 கோர் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். தென் வந்து ஸ்டோரி பார்த்தோம். இந்த கோர் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டோரி பார்த்தோம். தென் இப்ப என்னன்னா ஃபேமிலி வேர்ட்ஸ். இந்த கோர் வேர்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வேர்டு ரிலேட்டடாவும் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, டர்மா. ஃபர்ஸ்ட் பாருங்க, டர்மா ரிலேட்டட். டர்மா அப்படின்னாலே ஸ்கின்னு பார்த்தோம். சோ அதுல டர்மட்டாலஜி அப்படின்னா அந்த ஸ்டடி அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின், அந்த படிப்புக்கு பேரு. ஓகேவா? தோல் மருத்துவவியல். அது அந்த படிப்புக்கு பேர் என்ன? டர்மட்டாலஜி. ஓகே, டர்மட்டாலஜி. டர்மட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிறது யாரு? இந்த படிப்பு படிச்சவங்க. இந்த படிப்பை படிச்சவங்க, படிச்ச அந்த டாக்டருக்கு பேர் என்ன? டர்மட்டாலஜிஸ்ட். டர்மட்டாலஜிக்கல், லஜிக்கல். ஓகே, இந்த ஏஎல்னு வந்திருக்குல்ல, இது அட்ஜெக்டிவ் குறிக்கும். இது சார்ந்த, இந்த ஸ்கின் சார்ந்த, தோல் சார்ந்த அந்த படிப்பு எப்படிப்பட்டது, அந்த இந்த டெர்மட்டாலஜி, அந்த இது வந்து நவுன். இந்த நவுன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் டெர்மட்டாலஜிக்கல். ஓகேவா? தோல் சார்ந்த. சோ இது ஒரு அட்ஜெக்டிவ். இது ஒரு அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் டெர்மட்டாட்டிஸ். டெர்மட்டிஸ். இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாரும் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துவாங்க. டெர்மாட்டிஸ் இது என்னன்னா, இதுக்கு தடுப்பூசி போடுவாங்க. டெட்டானஸ், டெர்மாட்டிஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு தடுப்பூசி உண்டு. ஸோ அந்த ரிலேட்டட் இந்த தோல் நோய், தோல் அலர்ச்சின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? தோல்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ், அலர்ச்சி வர்றது, அதை ட்ரீட் பண்ற அந்த நோய்க்கு பேர் தான் என்னன்னா டெர்மாட்டிட்டிஸ். டெர்மாட்டிட்டிஸ். ஓகேவா? டெர்மாட்டிட்டிஸ் சொல்றது. டெர்மாட்டிட்டிஸ் அப்படின்னா தோல் சார்ந்த அந்த ஒரு நோயை குறிக்கும். ஓகேவா? டெர்மாட்டிட்டிஸ். டெர்மாட்டிட்டிஸ் இந்த இதுல இருக்கும் பாருங்க, டெர்மாட்டிட்டிஸ். டெர்மாட்டிட்டிஸ். டெர்மாட்டிட்டிஸ் அப்படிங்கிறது இது ஒரு நவுன் தான். இது என்னன்னா தோல் அலர்ச்சி நோய். ஓகே, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஸ்கின். ஸோ இப்போ இது வந்து ஸ்கின்னோட அந்த ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய அந்த லேயர். ஸ்கின்ல நிறைய லேயர்ஸ் உண்டு. ஓகேவா? அந்த லேயர் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஹைப்போடர்மிக், எபிடர்மிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஹைப்போடர்மிக் அப்படின்னா கோயிங் அண்டர் த ஸ்கின், தோலுக்கு அடியில் செல்லும். மேல இருக்கிறது எப்பி. ஓகேவா? தோலின் மேல் அடுக்கு. மேல் அடுக்கு. இந்த எப்பிங்கிறது மேல் அப்படின்னு சொல்லி குறிக்கும், அவுட்டர் லேயரை குறிக்கும். மேல இருக்கிறது எப்பி, உள்ள இருக்கிறது ஹைப்போ. ஓகேவா? உள்பகுதி, தோலின் அடியில், உள்பகுதி, அடியில போறது. அப்போ ஹைப்போடர்மிக் நீடில்னா உள்ள இருக்கிறது, உள்ள கொடுக்கக்கூடியது. ஓகேவா? சரியா? அப்போ எபிடர்மா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எபிடர்மிஸ், எபிடர்மா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைப்போடர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எபிடர்மானா அவுட்டர் லேயர், ஹைப்போடர்மானா இன்னர் லேயர். ஓகே, அடுத்து டாக்ஸிடர்மிஸ்ட். டாக்ஸிடர்மிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இப்போ தோள்கள் எல்லாம் வந்து இப்போ ஷீப்
ஆடு வர மலை பிரதேசங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஆடுங்கள்ல எல்லாம் தோல் எடுப்பாங்கல்ல. சோ அப்ப அந்த தோலெல்லாம் எடுத்து பதப்படுத்தி வைப்பாங்கல்ல. அந்த பதப்படுத்துற அந்த நிபுணருக்கு பேரு என்னன்னா அவங்கதான் டாக்ஸிடர்மிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. டாக்ஸிடர்மிஸ்ட் ஒன் மூவ் ஸ்டஃப்ஸ் அண்ட் மவுண்ட்ஸ் அனிமல் ஸ்கின்ஸ். ஓகேவா? அதை பதப்படுத்துறவங்க, ஸ்டஃப் பண்ணி வைக்கிறவங்க, பதப்படுத்தி வைக்கிறவங்க தான் யாரு? இந்த டாக்ஸிடர்மிஸ்ட். ஓகே, அனிமலோட தோல்ல நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். அதை வந்து எடுத்துட்டு போவாங்க. சரியா? அடுத்து டாக்ஸிடர்மி அப்படின்னா அந்த படிப்பு, அந்த நிபுணர், அந்த அந்த ஒரு கலை இருக்குல்ல, அந்த கலையை குறிக்கிறது வந்துட்டு டாக்ஸிடர்மி. ஓகே, டாக்ஸிடர்மிஸ்ட் அப்படிங்கிறது அந்த நிபுணரை குறிக்கும். யாரு அந்த கலையில சிறந்து விளங்குறா, அப்ப அது இந்த தோல் பதப்படுத்தி வைக்கிற அந்த கலையில யாரு சிறந்து விளங்குறா அப்படின்னா அவங்க தான் டாக்ஸிடர்மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மவுண்ட்ஸ் அனிமல் ஸ்கின்ஸ் இங்க அந்த ஆர்ட், அந்த கலைக்கு பேரு. ஓகே, அந்த படிப்புக்கு பேரு. இது வந்து ஒரு ஸ்டடியா பண்ண மாட்டாங்க. இது நார்மலா வந்துட்டு வம்சாவளியா அவங்க அப்பா பண்ணாங்கன்னா பையனுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதுதான். மற்றபடி இதுக்குன்னு தனியா போயிட்டு இதெல்லாம் இல்லை. மேபி சயின்டிபிக்கா ஏதாவது பண்ணலாமா இருக்கும். ஓகேவா? சயின்டிபிக்கா இப்ப கொண்டு வந்திருப்பாங்களா இருக்கும். டாக்ஸிடர்மிஸ்ட், டாக்ஸிடர்மி அப்படிங்கிற வார்த்தை. தென் வந்து பர்கிடம் அப்படிங்கிறது திக் ஸ்கின்ட் அனிமல் சச் அஸ் எலிஃபண்ட். இது ஒரு வகையான ரொம்ப கடினமா எலிஃபண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப கடினமான தோல் கொண்ட ஒரு அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திக் ஸ்கின், அதுதான் பாக்கிடம். பாக்கி அப்படின்னாலே ரொம்ப கடினமான, ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய, திக்கா இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்ற ஒரு மீனிங். இப்போ டர்மா ரிலேட்டடா நம்ம வந்துட்டு ஃபேமிலி வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். டெர்மட்டாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜி, ஓகே, டெர்மட்டிட்டிஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எபிடர்மிஸ், ஹைப்போடர்மிஸ் எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆப்தால்மாலஜிஸ்ட், கண் ரிலேட்டடா இருக்கிறத பார்க்க போறோம். ஆப்தால், ஆக்யூ, அப்புறம் ஆப்ட், இது மூணுமே கண் ரிலேட்டட் தான். ஆனா மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆப்தால்மாலஜி அப்படின்னா என்ன? The medical study of the eye, கண் மருத்துவவியல். ஓகே, கண் மருத்துவவியல். அடுத்து ஆப்தால்மாலஜிக்கல். சோ இந்த ஆப்தால்மாலஜியை படிக்கிறவங்களை யாருன்னு என்னன்னு சொல்லுவோம்? ஆப்தால்மாலஜிஸ்ட். ஆப்தால்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது படிப்பு. அந்த படிப்பு படிச்சவங்கள ஆப்தால்மாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த படிப்பு எப்படிப்பட்டது, இந்த இந்த டாக்டர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றதுதான் ஆப்தால்மாலஜிக்கல். இது ஒரு அட்ஜெக்டிவ், இது ஒரு நவுன். நான் லாஸ்ட் வீடியோல வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் நான் வந்து இதை கிளியரா உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்னன்னு அது நம்ம கிராமர்ல பார்க்கும்போது புரியும். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுன்னா என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுன்னா என்னன்னு இனிமேல் நான் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு சொல்லிட்டே அடுத்தடுத்து போறேன். ஓகேவா? அப்போ ஆப்தால்மாலஜினா ஒரு நவுன், இது ஒரு படிப்பு. இந்த படிப்பு படிச்சவங்க யாரு? ஆப்தால்மாலஜிஸ்ட். இந்த படிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது, அந்த குணத்தை பத்தி பேசுறது என்னன்னா ஆப்தால்மாலஜிக்கல். ஓகேவா? ரிலேட்டிங் டு ஐ அண்ட் ஆப்தால்மாலஜி சார்ந்த. ஓகே, இது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து ஆக்யூலிஸ்ட் அண்ட் ஆக்குலர். ஆக்யூலிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு முன்னாடி இதுக்கு ஒரு டேம் இருந்தது. அது பேர் என்னன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டோமெட்ரிஸ்ட், இதுக்கு முன்னாடி இந்த டேம் இருந்தது. இப்போ ஆக்யூலிஸ்ட், ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படிங்கிற டேம் கிடையாது. ஓகேவா? அதுக்கு வேற இது இருக்கு. ஆக்யூலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ வேற டேம் வந்துருச்சு முன்னாடி. ஆனா இதுக்கு என்ன ஓல்டர் டேம் ஃபார் ஐ டாக்டர், கண் மருத்துவருக்கு முன்னாடி இந்த டேம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்யூலர் அப்படிங்கிறது கண் சார்ந்த. ஓகே, இது ஒரு அட்ஜெக்டிவ், இது வந்து ஒரு நவுனு. ஆக்யூலிஸ்ட் அப்படின்னா ஒரு நவுனு, அதை பத்தி அது எப்படிப்பட்டது அதோட குணத்தை சொல்றது ஆக்யூலர், அது ஒரு அட்ஜெக்டிவ். சரி, ஆக்யூலர் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து மோனோக்குல், பைக்குல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் போட்டிருப்பாங்க சில இதுல எல்லாம், ஹாலிவுட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி வருவாங்க. சோ அப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னா மோனோக்குல். பைனாக்குல் அப்படின்னா ரெண்டு கண்ணாடி வச்சு பாக்குறது. ஓகேவா? டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால பார்க்க முடியும். எதை யூஸ் பண்ணி? இந்த பைனாக்குலர் யூஸ் பண்ணி. ஓகேவா? டூ லென்ஸ் டிவைஸ் ஃபார் வியூவிங் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். பை அப்படின்னாலே ரெண்டுன்னு அர்த்தம், மோனோ அப்படின்னாலே ஒண்ணுன்னு அர்த்தம். இதுல ஒரு லென்ஸ் தான் இருக்கும், ஒரு கிளாஸ் தான் இருக்கும், இங்க ரெண்டு கிளாஸ் இருக்கும். அப்புறம் இனாகுலேட் அப்படிங்கிறது வந்துட்டு தடுப்பூசி போடுறது, தடுப்பூசி குத்துறது. ஓகேவா? தடுப்பூசி போடுவாங்க. இனாகுலேட்னா செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டு இன்ஜெக்ட் a vaccine to protect against disease.
அப்புறம் இங்க இருக்கு பாருங்க, ஆப்டோமெட்ரிஸ்ட். ஆப்டோமெட்ரிஸ்ட் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஆக்யூலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்யூலிஸ்ட் இருக்கு பாருங்க, ஆக்யூலிஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ என்னன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்றது, இவங்களோட வேலை கண் பார்வையை மட்டும் செக் பண்ணுவாங்க. கண் பார்வை தூரத்துல இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு தூர பார்வை வந்து தெளிவா இருக்குது அப்படிங்கறது சொல்றவங்க யாரு, ஆப்டோமெட்ரிஸ்ட். ஆப்டோமெட்ரிஸ்ட் அவங்க என்னதான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு கண்ணாடி போடுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப கண்ணுல ஏதாவது கண்புரை நோயோ குளோக்கோமோவோ இந்த மாதிரி நோய்கள் வந்துச்சுன்னா அதை யாரு ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் ஆப்தால்மாலஜிஸ்ட். சரியா? அப்ப இங்க ஆப்டோமெட்ரிஸ்டோட வேலை ஜஸ்ட் கண்ணோட சைட், கண் பார்வையை மட்டும் செக் பண்ணி நமக்கு இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆபரேஷன்லாம், சர்ஜரிலாம், ஐ சர்ஜரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் யார் பண்றது, ஆப்தால்மாலஜிஸ்ட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் ஆப்டோமெட்ரினா அந்த பிராக்டிஸ்க்கு பேரு. ஓகேவா? இந்த கண் பார்வையை செக் பண்ணக்கூடிய அந்த பிராக்டிஸ்க்கு பேர் வந்துட்டு என்னன்னா, அந்த துறைக்கு பேர் என்னன்னா ஆப்டோமெட்ரி. ஓகேவா? ஆப்டோமெட்ரி, பிராக்டிஸ் ஆஃப் டெஸ்டிங் ஐசைட். அடுத்து ஆப்டோமெட்ரிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ். இது ரெண்டும் நவுன் தான். இது அந்த படிப்புக்கு பேரு, இது அந்த பிராக்டிஸ்க்கு பேரு, இது அந்த டாக்டருக்கு, அந்த டாக்டர் கிடையாது இவங்க டாக்டர்னு சொல்றதை விட அந்த ஒரு யார் அந்த பிராக்டிஸ பண்றாங்களோ அவங்கள ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொல்றோம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? அந்த அந்த ஆப்டோமெட்ரியில என்ன படிப்பாங்க, அந்த அந்த பிராக்டிஸ்ல என்ன பண்ணுவாங்க அதை பத்தி சொல்றது. ஓகேவா? கண் பார்வை சார்ந்த அது ஒரு அட்ஜெக்டிவ். அவங்க குணத்தை மட்டும் சொல்ற மாதிரி வரும். சோ அட்ஜெக்டிவ். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது கண்ணாடி கொடுப்பாங்கல்ல. ஓகேவா? லென்ஸ். ஓகே, இந்த இந்த அளவுக்கு இப்போ அதுக்குன்னு லென்ஸுக்கிட்டேயும் படிக்கிறதுக்குலாம் இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அதாவது எனக்கு இந்த அளவுக்கு ஐ சைட் தான் தெரியும், ஒரு பவர் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல லென்ஸ் கொடுப்பாங்க. யாரு? இந்த ஆப்டிஷியன். ஓகே, ஆப்டிஷியன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நமக்கு கண்ணாடி தயாரிச்சு கொடுக்குறவங்க, லென்ஸ் வச்சு கொடுக்குறவங்க. அடுத்து ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒளியியல். அந்த படிப்புக்கு பேர் என்ன? ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் ஆஃப் லைட் அண்ட் விஷன். இதெல்லாம் பிசிக்ஸ் நம்ம ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்போம், ஆப்டிக் விஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆப்டிக்ஸ் அப்படின்னா வந்துட்டு லைட் அண்ட் விஷன், கண் பார்வை, அந்த சயின்ஸ், ஒளியியல், அதை பத்தி படிக்கிறது. அப்புறம் ஆப்டிக்கல் அப்படிங்கிறது இங்க அட்ஜெக்டிவா வரும், குணத்தை சொல்றது. ஓகே, ஒளி அல்லது பார்வை ரிலேட்டடான அந்த குணத்தை சொல்ற மாதிரி வரும். சரியா? அது சார்ந்து அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். அதுதான் என்ன? ஆப்டிக்கல். சரியா? ஆப்டிஷியன், ஆப்டிக்ஸ், ஆப்டிக்கல். அப்ப இப்ப உங்களுக்கு இந்த மூணுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னது? ஆப்தால்மாலஜிஸ்ட் அப்படின்னா யாரு? ஆப்தால்மாலஜிஸ்ட்னா யாரு? கண் டாக்டர். அவங்க கண்ணுல வர பார்வையும் இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பிரச்சனை, குளோக்கோமா, இல்ல ஏதாவது கண்புரை நோய், இந்த மாதிரி எந்த நோயா இருந்தாலும் ட்ரீட் பண்றவங்க ஆப்தால்மாலஜிஸ்ட். ஆப்டோமெட்ரிஸ்ட். ஆப்டோமெட்ரிஸ்ட்ங்கிறவங்க யாரு? ஆப்டோமெட்ரிஸ்ட்ங்கிறவங்க நம்மளோட கண் பார்வையை மட்டும் கண்டுபிடிக்கிறவங்க, கண் பார்வை எந்த அளவுக்கு இருக்கு அதை மட்டும் கண்டுபிடிக்கிறவங்க ஆப்டோமெட்ரிஸ்ட். ஆப்டிஷியன். ஆப்டிஷியன் அப்படிங்கிறவங்க யாரு? கண்ணாடி கொடுக்கறவங்க. இவங்க கண் பார்வை செக் பண்ணி நீங்க இந்த கண்ணாடி போய் போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த கண்ணாடியை நமக்கு தயாரிச்சு கொடுக்கறவங்க ஆப்டிஷியன் தயாரிச்சு கொடுப்பாங்க. அவங்க என்ன படிச்சிருப்பாங்க? ஆப்டிக்ஸ், லைட் அண்ட் விஷன் ரிலேட்டடான சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, ஆப்டிக்ஸ். ஓகே, தென் அடுத்து ஆர்த்தோ. ஆர்த்தோனால என்னது? ஸ்ட்ரெயிட், நம்ம போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ரிலேட்டடா வரக்கூடியது ஆர்த்தோ. ஸ்ட்ரெயிட்டா நம்ம போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் சரிப்படுத்துறது. அப்போ ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டடி. இது மெடிசின்ல ஒரு பிரான்ச். ஓகேவா? இது வந்து என்னன்னா போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ரிலேட் பண்ணி அவங்க வந்து சரி டீல் பண்றவங்க, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய படிப்பு படிக்கிறவங்க தான் ஆர்த்தோபெடிக்ஸ். ஓகே, ஆர்த்தோபெடிக்ஸ். அப்புறம் ஆர்த்தோபெடிக் அப்படிங்கிறது பெடிக், இந்த இடத்துல எஸ் இருந்தா நவுனு, எஸ் இல்லைன்னா அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ ஆர்த்தோபெடிக் அப்படிங்கிறது போன்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டன்ஸ், அந்த ஜாயின்ஸ் ரிலேட்டடா, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் சொல்லுவோம் நம்ம. போன் அண்ட் இந்த ஜாயின்ஸ் இந்த சிஸ்டம் என்ன சொல்லுவோம்? ஸ்கெலிட்டல் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இப்போ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த குணத்தை சொல்றது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, ஆர்த்தோபெடிக். ஓகே, ஆர்த்தோபெடிக்னு சொல்றது. அப்ப இதை படிச்சவங்களுக்கு
சோ இத படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, போன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு, போன் அடிபட்டுருச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அதை ட்ரீட் பண்றாங்க. இதை நிறைய தடவை பார்த்துட்டோம். அடுத்து ஆர்த்தோடான்சியா. ஆர்த்தோடான்ட், இந்த டான்ட் அப்படிங்கிற வார்த்தை டீத்த குறிக்குன்னு சொன்னோம், பல்ல குறிக்குன்னு சொன்னோம். அப்போ டென்டல் படிச்சிருப்பாங்கல்ல, ஓகே, டென்டல், DENT. சோ அந்த டென்டல் நம்ம பல் ரிலேட்டடா இருக்கக்கூடியதை ட்ரீட் பண்றவங்க தான் அந்த டாக்டருக்கு பேரு ஆர்த்தோடான்டிஸ்ட். ஆர்த்தோடான்டிஸ்ட். இதுவும் நவுன் தான், இதுவும் நவுன் தான். இது அந்த டாக்டரை குறிக்கும். அந்த டாக்டர் என்ன படிச்சிருப்பாங்க, ஆர்த்தோடான்சியான்னு படிச்சிருப்பாங்க. த டென்டல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரைட்டனிங் டீத், அந்த துறை, ஓகேவா, அந்த சயின்ஸ், அதை பத்தின படிப்பு. ஸோ அப்போ அதுதான் பல் சீரமைப்பு துறை அப்படின்னு சொல்றாங்க. அதோட மருத்துவரை என்னன்னு சொல்றாங்க, ஆர்த்தோடான்டிஸ்ட். டென்டிஸ்ட் கிடையாது, ஆர்த்தோடான்டிஸ்ட். ஓகேவா, டென்ட் கிடையாது, டான்ட், ஆர்த்தோடான்டிஸ்ட். அப்புறம் அதோட அட்ஜெக்டிவ், ஓகேவா, அந்த படிப்பு பத்தின அந்த துறை சார்ந்து அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது ஆர்த்தோடான்டிக். ஆர்த்தோடான்டிக் அப்படிங்கிறது அந்த துறை சார்ந்து, பல் சீரமைப்பு சார்ந்து, ஓகேவா, பல்வரிசையை சீரமைக்கிறது தான் யாரு, இந்த ஆர்த்தோடான்டிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ இங்க நம்ம என்ன பாக்குறோம், ஆர்த்தோனா ஸ்ட்ரைட், போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ரிலேட்டடா வரணும். டான்ட் ஆர் ஓடான்ட் அப்படின்னு, டான்ட் அப்படின்னு வந்ததுன்னா டீத், பல் ரிலேட்டடா வர்றது. காடி அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஹார்ட்னு பார்த்தோம். கார்டியாலஜி, சோ இதை தேர்ந்தவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த படிப்பு சார்ந்த இத, அதோட குணத்தை இல்ல அது எப்படிப்பட்டதுன்னு சொல்றது வந்து அட்ஜெக்டிவ். இது நவுன். இது ரெண்டும் நவுன். ஓகே, இது அந்த படிப்பு படிச்சவங்க கார்டியாலஜிஸ்ட். அந்த படிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்றது கார்டியாலஜிக்கல், அட்ஜெக்டிவ். அடுத்து கார்டியாக் அப்படின்னாலே ஹார்ட், ஓகேவா, ரிலேட்டிங் டு ஹார்ட், இதயம் சம்பந்தப்பட்ட, ஓகே, இதயம் சம்பந்தப்பட்ட, இது ஒரு அட்ஜெக்டிவ். இது குணத்தை தானே சொல்லுது, இதயம் சம்பந்தப்பட்ட, எப்படிப்பட்ட, இதயம் சம்பந்தப்பட்ட, எப்படிப்பட்ட அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங்கா வர்றதுதான் என்னன்னா அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட அட்ஜெக்டிவ், எப்படிப்பட்ட அப்படிங்கிற ஒரு, எப்படிப்பட்ட குணம், எப்படிப்பட்ட பர்சன், ஓகேவா, எப்படிப்பட்ட நோய், இதயம் சார்ந்த நோய், பல் சார்ந்த நோய், எப்படிப்பட்ட நோய் அது இதயம் சார்ந்த நோய், எப்படிப்பட்ட நோய் அது பல் சார்ந்த நோய் அப்படின்னு அந்த எப்படிப்பட்ட அப்படிங்கிறதுக்கு மீனிங்கா வர்றதுதான் இந்த அட்ஜெக்டிவ். ஓகேவா, நம்ம பார்க்கலாம். எனக்கு டைம் ஒன்ஸ், எனக்கு கொஞ்சம் டைம் நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாவே முடிக்கலாம். சரியா, இனிமேல் நம்ம இந்த TAFIS அகாடமி மூலமா நம்ம எவ்வளோ பெஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியுமோ எல்லாமே நான் உங்களுக்கு கொண்டு வரேன். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா கார்டியோகிராம். கார்டியோகிராம் அப்படிங்கிறது ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை குறிக்கக்கூடிய, அதாவது அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு கருவி. ஓகே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன, கார்டியோகிராம். எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, ECG. எலக்ட்ரோ கார்டியோகிராம், ECG. ஓகேவா, எலக்ட்ரோ கார்டியோகிராம். இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம பயன்படுத்தி தான் நம்மளோட ஹார்ட்டோட ஹார்ட் எப்படி இயங்குது, ஹார்ட் எப்படி வந்துட்டு பீட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோ கார்டியோகிராம், ECG-யை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கார்டியோகிராஃப் அப்படிங்கறது வந்துட்டு இது அந்த ப்ராசஸ்க்கு பேரு, இது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு. The instrument that records cardiac heart activity. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, கார்டியோகிராஃப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கார்டியோகிராம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை செக் பண்ணுவாங்க. ஓகேவா, பிபிக்கு செக் பண்ணுவாங்கல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன செக் பண்றாங்க, நம்மளோட பிளட் பிரஷர் செக் பண்றாங்க. அதே மாதிரிதான் கார்டியோகிராஃப் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன ரெக்கார்ட் பண்றாங்க, ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்றாங்க. ஓகேவா, அதுதான் வித்தியாசம். இந்த கிராஃபுக்கும் கிராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கிராஃப்ங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு, கிராம்ங்கிறது என்ன ரெக்கார்ட் பண்ண போறாங்களோ அது பேரு. பிளட் பிரஷருக்கு ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படி சொல்லுவோம். ஸ்பிக்மோமேனோமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க, பிளட் பிரஷரை செக் பண்ணுவாங்க. ஹார்ட்டுக்கு எலக்ட்ரோ கார்டியோகிராஃபை யூஸ் பண்ணி எலக்ட்ரோ கார்டியோகிராம் செக் பண்ணுவாங்க. ஹார்ட் பீட், ஹார்ட் ஆக்டிவிட்டியை செக் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போயிட்டு வரோம்ல, இந்த மாதிரிலாம் போயிட்டு வரோம்ல, இதுதான் அந்த ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை சொல்றது. ஓகே, ஏவி நோடு, எஸ்வி நோடு அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்.
இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்டியோகிராஃப் ஹார்ட் ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் பண்றது. அடுத்து நியூரான்னாலே நர்வ்ஸ் சம்பந்தப்பட்டது. நியூராலஜினா என்ன? நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு நியூராலஜி. நியூராலஜிஸ்ட்னா யாரு? அந்த டாக்டர். அத பத்தி இது யார் படிச்சாங்களோ அந்த டாக்டருக்கு பேரு நியூராலஜிஸ்ட். அந்த படிப்பு எப்படிப்பட்ட படிப்பு அப்படின்னு சொல்றது இங்க அட்ஜெக்டிவ். நியூராலஜிக்கல் ரிலேட்டிங் டு த நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் சார்ந்த படிப்பு. அது எப்படிப்பட்ட படிப்பு? நரம்பு மண்டலம் சார்ந்த படிப்பு அப்படின்னு சொல்றதுதான் அட்ஜெக்டிவ். நியூரால்ஜியா இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஆல்ஜியா அப்படிங்கிறது, இந்த ஆல்ஜியா அப்படிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணும் அப்படின்னா பெயினை மீன் பண்ணும். பெயினை குறிக்கும், வலியை குறிக்கும். ஓகேவா? நியூரால்ஜியா அப்படின்னா நரம்பு ரிலேட்டடா ஏற்படக்கூடிய வலி. அதாவது ஷார்ப் பெயின் ரன்னிங் அலாங் த நர்வ், நரம்பு வலி. ஓகேவா? சிலருக்குள்ள நரம்பு பிடிச்சுக்கும், நரம்புல எனக்கு வலி ஏற்படுது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம். என்னன்னா நியூரால்ஜியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பெயின் ரன்னிங் அலாங் த நர்வ்ல, நரம்பு ரிலேட்டடா ஏதாவது வலி ஏற்பட்டா நம்ம என்ன அந்த அந்த டிசீஸ்க்கு பேரு, அந்த நோய்க்கு பேர் என்ன? நியூரால்ஜியா அப்படிங்கிறது. ஓகே, இந்த நோயின் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஷார்ப் பெயின். ஓகேவா? டிசீஸ்ங்கிறது வேற. சோ அது பார்த்துட்டோமா? நியூரால்ஜியானா என்ன? பெயின், நரம்பு ரிலேட்டடா ஏற்படக்கூடிய பெயின். அடுத்து நியூரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட்டிஸ். அந்த இதுக்கு முன்னாடி டெர்மாட்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். டெர்மாட்டிட்டிஸ் அப்படின்னா வந்துட்டு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன். நியூரிட்டிஸ் அப்படின்னா நர்வ்ஸ்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன். ஓகேவா? இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கை வீங்கிறது. ஓகேவா? இன்ஃப்ளமேஷன் அதிகமா ஏற்படதான் வந்துட்டு கேன்சர்லாம் வரும். ஸோ இப்போ இன்ஃப்ளமேஷன்ங்கிறது பேசிக் ஒரு இது அலர்ச்சி. ஒரு லைட்டா சின்னதா தான் அந்த செல்லுல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். செல்லுல ஏற்படக்கூடியதுதான். அந்த செல்லுல சின்னதா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், வீக்கம் ஏற்படும், ரெட்னஸ் ஏற்படும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அது வந்து கேன்சர் மாதிரி ஆயிடும். அந்த இன்ஃப்ளமேஷன்ங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நரம்பு அலர்ச்சி, தோல் அலர்ச்சி அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. சோ இங்க நர்வ்ல வர்றது நியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நியூரோசிஸ் அப்படின்னா என்னன்னா இது மென்டல் ஹெல்த் டிசார்டர். ஓகேவா? மென்டல் ஹெல்த் டிசார்டர் பயத்தினால ஏற்படக்கூடியது. ஓகேவா? ஆங்ஸைட்டினால ஏற்படக்கூடிய மென்டல் டிசார்டர். இது நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த நரம்பு தளர்ச்சி அல்லது கவலை கோளாறு அப்படின்னு இதுக்கு தமிழ்ல சொல்றாங்க. நியூரோசிஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா நரம்பு தளர்ச்சி. ஓகேவா? நரம்பு தளர்ச்சிங்கிறது பயம் வர்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இது ஒன் ஆஃப் த காஸ். இதனால மட்டும்தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஆங்ஸைட்டினால ஏற்படக்கூடிய ஒரு வகையான மென்டல் டிசார்டர், மைல்டு மென்டல் டிசார்டர் என்ன அப்படின்னா நியூரோசிஸ், நரம்பு தளர்ச்சி. தென் நியூரோட்டிக் அப்படிங்கிறது வந்து இது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா? நியூரோசிஸ்னால அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த நியூரோசிஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த குணத்தை சொல்றது, எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா இந்த நியூரோட்டிக். இது அஃபெக்டட் பை நியூரோசிஸ், ஓவர்லி ஆங்ஷியஸ், ரொம்ப ஆங்ஷியஸா பயம் ஏற்படுறதுனால வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி. சரியா? அளவுக்கு மீறிய கவலை கொண்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நியூரோசிஸ் அப்படின்னாலே பயம் கொண்ட அப்படின்னு சொல்றது. நியூரோசிஸ் அப்படிங்கிறது மைல்டான பயம், மைல்டான ஒரு பயத்தினால வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி. அதே நியூரோட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸா ரொம்ப பயப்படுறது. ஓகேவா? ஓவர்லி ஆங்ஸைட்டி குறிக்கக்கூடியது, ஆங்ஷியஸ் பர்சன். இப்ப அடுத்து சைக் அப்படின்னாலே மைண்ட், நியூரான் அப்படின்னாலே நம்ம மென்டல், அதாவது நர்வ்ஸ் ரிலேட்டடா வரக்கூடியது. ஓகே, அது சைக் அப்படின்னா மைண்ட் அண்ட் மென்டல் இது ரிலேட்டடா வரக்கூடியது. அயட்டர் அப்படிங்கிறது ஹீலிங், ஜெர் அப்படிங்கிறது இங்க ஓல்டேஜ். இதை பத்தின இது ரிலேட்டடா தான் நம்ம டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சைக் ரிலேட்டடா பார்க்கலாம். சைக்கோசிஸ் அப்படின்னா சிவியர் மென்டல் டிசார்டர் வித் லாஸ் ஆஃப் டச் வித் ரியாலிட்டி. ஓகே, இங்கதான் என்னன்னா உண்மையான அந்த அதாவது பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவோம்ல, சோ அது. ஓகே, அவங்கள என்ன அப்படி சொல்ற அது பைத்தியக்காரங்கன்னு சொல்லாம மெடிக்கல் டேர்ம்ல என்னன்னு சொல்றாங்கன்னா சைக்கோசிஸ் சொல்றாங்க. கடுமையான மனநோய். ஓகேவா? யதார்த்தமா இருக்கிறது, உங்களுக்கு நார்மலா நம்ம பிஹேவ் பண்ற மாதிரி அதை வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அததான் என்ன சொல்றாங்கன்னா யதார்த்த தொடர்பிழப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடுமையான மனநோய், சிவியர் மென்டல் டிசார்டர் வித் லாஸ் ஆஃப் டச் வித் ரியாலிட்டி. ஓகே, உண்மையில என்ன நடக்கு அப்படிங்கறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் தான் என்னன்னா இந்த சைக்கோசிஸ் பர்சன் அப்படி சொல்றாங்க. சைக்கோட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மனநோய் சார்ந்த,
டிக் ஓட்டிக் அப்படிங்கிறது வர்றது எல்லாமே அட்ஜெக்டிவா இருக்கு பாருங்க. இங்க இதுவும் அட்ஜெக்டிவ், இந்த நியூரோட்டிக் இதுவுமே அட்ஜெக்டிவ் தான். நியூரோட்டிக்கும் அட்ஜெக்டிவ் தான், சைக்கோட்டிக்கும் அட்ஜெக்டிவ் தான். இது என்னன்னா இது சைக்கோசிஸ்னால அஃபெக்ட் பண்ணப்படுறவங்க, இது நியூரோசிஸ்னால அஃபெக்ட் பண்ணப்படுறது. ஓகேவா? இது அஃபெக்டட் பை நியூரோசிஸ், இது அஃபெக்டட் பை சைக்கோசிஸ். அப்புறம் சைக்கியாட்ரி அப்படிங்கிறது அந்த மெடிசினோட பகுதி. ஓகேவா? எது ரிலேட்டடா? மென்டல் இல்னஸ் ரிலேட்டடா படிக்கக்கூடிய அந்த மெடிசினுக்கு பேர் தான் என்ன? சைக்கியாட்ரி. அப்புறம் சைக்கியாட்ரிக் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மனநலம் சார்ந்த அட்ஜெக்டிவ். நம்ம முன்னாடியே பார்த்தோம், சைக்காட்ரிஸ்ட்ல போய் பார்த்தோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்க யாரு? இந்த சைக்காட்ரி படிச்சுட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்க யாரு? சைக்கியாட்ரிஸ்ட். இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சைக்கியாட்ரினா மென்டல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேரு. அந்த படிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்றது சைக்கியாட்ரிக், அது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, எப்படிப்பட்டது? மென்டல் இல்னஸ் சார்ந்த சார்ந்த சார்ந்தன்னு நீங்க எந்த இடத்துலனாலும் அட்ஜெக்டிவ்ல போய் பாருங்க, சார்ந்த அப்படின்னு இருக்கும். எப்படிப்பட்ட மனநலம் சார்ந்த. ஓகே, எப்படிப்பட்ட படிப்பு அப்படின்னு சொல்றது. அடுத்து ஜெரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? அது வந்து வயசானவங்களை கேர் பண்ணக்கூடிய மெடிக்கல் கேர் ஆஃப் எல்டர்லி, வயசான பீப்புளை கேர் பண்ணக்கூடிய அந்த கேர், அந்த மெடிக்கல் கேருக்கு பேரு. அதே இது ஜெரியாட்ரிஷன் அப்படின்னா அந்த டாக்டர் யாரு வந்துட்டு அந்த படிப்புல வந்து கை தேர்ந்தவரா இருக்காரு அப்படின்னு சொல்றவங்க தான் ஜெரியாட்ரிஷன், அந்த டாக்டர். ஓகேவா? ஜெரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அந்த படிப்பு. ஓகே, அந்த கேர். ஜெரியாட்ரிஷன் அப்படிங்கிறவங்க அந்த டாக்டர், ஜெரியாட்ரிக் அப்படிங்கிறவங்க அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல சைக்காட்ரிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ஜெரியாட்ரிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். மற்றது எல்லாமே இது நவுன். இது அந்த படிப்பு இல்ல பிரான்ச்சை பத்தி சொல்றது, இது அந்த டாக்டரை பத்தி சொல்றது. அப்ப அது எப்படிப்பட்டது? ஜெரியாட்ரிக், வயசானவங்க சார்ந்த. ஓகேவா? எப்படிப்பட்ட படிப்பு? வயதானவர்கள் சார்ந்த படிப்பு. எப்படிப்பட்ட படிப்பு? மென்டல் டிசார்டர் சார்ந்த படிப்பு. அதுதான் சைக்காட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க, ஜெரியாட்ரிக்னு சொல்றாங்க, சைக்காட்டிக்னு சொல்றோம், நியூரோட்டிக் அப்படின்னு சொல்றோம். சரியா? எல்லாமே அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான். அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்? ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், அதோட முக்கியமான கோர் வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம். தென் வந்து ஸ்டோரி வச்சு பார்த்தோம். ஸ்டோரி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேமிலி வேர்ட்ஸும் பார்த்துட்டோம். நவுன்னா என்ன, நவுன்ல எப்படி வருது, அட்ஜெக்டிவ்ல எப்படி வருது, அந்த பர்சன் எப்படி சொல்றாங்க, அந்த படிப்பு எப்படி சொல்றாங்க, அதே மாதிரி அந்த படிப்புல இருந்து அந்த படிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற அந்த அட்ஜெக்டிவும் நம்ம பார்த்துட்டோம். ரைட்? இப்போ எக்ஸசைஸ் போட்டலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து fill in the blanks தான். அப்போ a dash specializes in conditions of skin, hair and nail. இந்த இடத்துல யாரு, இந்த இடத்துல இந்த பர்சனை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாரு ஸ்பெஷலைஸ் ஆனவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கின் ஹேர். இதுல ஸ்கின் ஹேர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? டெர்மட்டாலஜிஸ்ட். நீங்க வேணா பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும், இத அப்படி டெஸ்ட் பண்ணி நீங்களே டெஸ்ட் பண்ணி கூட பாருங்க. ஓகேவா? ஜஸ்ட் அப்படி பாஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் the nurse used a dash needle to inject the medicine under the skin. under the skin என்ன பார்த்தோம்? under, உள்ள. ஹைப்போ, எப்பி அண்ட் ஹைப்போன்னு பார்த்தோமா? அப்ப அண்டர் த ஸ்கின்னுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹைப்போடர்மிக். சாரி, ஹைப்போடர்மிக் நீடில யூஸ் பண்ணி அண்டர் த ஸ்கின் வந்து எனக்கு ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதா என்ன இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து, a dash is the recording of the heart's electrical activity. ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு பேரு. சரி, அந்த ரெக்கார்டிங்க்கு பேர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெக்கார்டிங்க்கு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க? இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஓகேவா? இங்க சிம்பிளா சொல்லணும்னா கார்டியோகிராம்னு சொல்லணும். அது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றதுனால, எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் யூஸ் பண்றதுனால. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி இல்ல, எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ், இந்த ஈங்கிற வார்த்தை எலக்ட்ரிக்கல் வேவ்ஸை குறிக்கும். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ற ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் என்னன்னா கார்டியோகிராம். இந்த இடத்துல ஆக்டிவிட்டி பேர் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து, ஷார்ப் பெயின் ரன்னிங் அலாங் a nerve is called pain. நர்வ்னா நியூரோ.
பிரெயின் ஆல்ஜியா, நியூரால்ஜியா, நியூரால்ஜியா. ஓகே, நியூரால்ஜியா. சரியா? அடுத்து டேஷ் இஸ் த மெடிக்கல் கேர் ஆஃப் எல்டர்லி. மெடிக்கல் கேர் ஆஃப் வயசானவங்க, வயசானவங்களோட அந்த கேருக்கு பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஜீரியாட்ரிக்ஸ். ஓகே, இந்த பேஜ்ல இருக்கிறத முடிச்சிட்டோம். மெடிக்கல் கேர் ஆஃப் த எல்டர்லி, மெடிக்கல் கேர் ஆஃப் த எல்டர்லி அப்படிங்கிறது ஜீரியாட்ரிக்ஸ். அதை படிச்சவங்க, அந்த டாக்டருக்கு பேரு ஜீரியாட்ரிஷியன். அப்புறம் நர்ஸ் அண்டர் த ஸ்கின்ல நமக்கு வந்து ஊசி போட்டாங்க அப்படின்னா ஹைப்போடர்மிக். அப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட்னா ஸ்கின் அண்ட் ஹேர் நெயில்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்றவங்க. அடுத்து and dash straightens crooked teeth with braces. and dash யாரு வந்துட்டு உடஞ்ச பல்லையும் பல்ல வந்துட்டு பிரேசஸ்னா அது இன்னொரு பல்லு, பல்லுக்கு பதில் இன்னொன்னு பொருத்துவாங்கல்ல, அது அதை யூஸ் பண்ணி அந்த இதை வந்துட்டு பொருத்துறது, பல்ல வந்து பொருத்துறது. ஸோ அப்போ அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்றது. இப்போ பல்லு வந்து நமக்கு எடுக்க கரெக்டா இல்ல, ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கரெக்டா இல்ல அப்படின்னா அந்த பிரேசஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவாங்க பல்ல. ஸோ அதை பண்றவங்க யாரு, அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்றவங்க யாருன்னா டாக்டர், ஆர்த்தோடான்டிஸ்ட். ஆர்த்தோடான்டிஸ்ட். ஆர்த் அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட்டன் அப்படின்னு அர்த்தம், டான்டிஸ்ட் அப்படின்னா டீத், அப்போ பல்ல வந்து சரி பண்றவங்க, ஸ்ட்ரெயிட் பண்றவங்க. தென் டேஷ் இஸ் த அவுட்டர் ப்ரொடக்டிவ் லேயர் ஆஃப் த ஸ்கின். அவுட்டர் ப்ரொடக்டிவ் லேயர் அப்படின்னா எப்பி. எப்பி, ஓகேவா? அதுதான் அவுட்டர் ப்ரொடக்டிவ் லேயர் ஆஃப் த ஸ்கின். அப்புறம் a dash is a single glass worn over one eye. ஒரு மோனோக்கிள், ஓகேவா? மோனோக்கிள் தான் வந்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் வந்து கண்ணுக்கு மேல போடக்கூடிய ஒரு இது. சரியா? மோனோக்கிள். then dash is the science of light and vision. dash is the science of optics. அதுக்கப்புறம் a severe mental disorder involving loss of touch with reality is called. ஓகேவா? சிவியரான ஒரு மென்டல் டிசார்டர் இன்வால்விங் லாஸ் ஆஃப் டச் வித் ரியாலிட்டி. ரியாலிட்டில என்ன நடக்குன்னே தெரியாம தன்னை வந்து மறந்துட்டு இருப்பாங்கல்ல, இப்பதானே பார்த்தோம் கடைசியா. சோ அந்த மென்டல் டிசார்டருக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த மென்டல் டிசார்டருக்கு பேரு என்ன? சிவியரா நம்ம நார்மல் லைஃப்ல இருந்து தள்ளி இருக்கிறவங்க, என்ன நடக்கனே தெரியாம நம்ம மென்டலா அஃபெக்ட் ஆயிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து சைக்கோசிஸ். ஓகேவா? சைக்கோசிஸ். கிளியரா எழுது. சரியா? சைக்கோசிஸ். சோ ஓவராலா பாத்துக்கோங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம அட்டெண்ட் பண்ணிருக்கோம் சொல்லி பாத்துக்கோங்க. தென் இங்க மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம பண்ணலாமா? மேட்ச் த ஃபாலோயிங். இன்டர்னல்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஓகேவா? இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. டெர்மட்டாலஜிஸ்ட்னா ஸ்கின், டெர்மட்டாலஜிஸ்ட்னா ஸ்கின். அப்புறம் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா ஹார்ட், கார்டியாலஜிஸ்ட்னா ஹார்ட். தென் நியூராலஜிஸ்ட்னா நர்வஸ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம். ஆப்தால்மாலஜிஸ்ட்னா கண்ணு, ஐஸ். ஓகேவா? ஆப்தால்மாலஜிஸ்ட் ஆபரேட்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆர்த்தோபெடிஸ்ட் அப்படின்னா போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ். பீடியாட்ரிஷியன் அப்படிங்கிறவங்க சில்ட்ரன். சைக்காட்ரிஸ்ட்ங்கிறவங்க மென்டல் ரிலேட்டடா, மென்டல் டிசார்டர்.
ஓகேவா? சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க மென்டல் டிசார்டர். அவ்வளவு தெரிஞ்சிச்சா? சரி, அடுத்து ஒரு தடவை இது ஜஸ்ட் ரிவிஷனுக்காக கொடுத்துருக்கிறேன். அதோட சினானியம் ஆன்டோனியம் எல்லாத்துக்குமே ஆன்டோனியம் இருக்காது. இன்டர்னிஸ்ட்னா இன்டர்னல் மெடிசின், இன்டர்னல் மெடிசினோட டாக்டர். தென் டெர்மட்டாலஜிஸ்ட்னா ஸ்கின் டாக்டர். கார்டியாலஜிஸ்ட்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஹார்ட் டாக்டர் சொல்ல மாட்டோம், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவோம். அதே மாதிரி நியூராலஜிஸ்ட்னா நர்வ் டாக்டர், நரம்பியல் மருத்துவர். தென் வந்து ஆப்தால்மாலஜிஸ்ட்னா ஐ சர்ஜன். அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிஸ்ட். ஆர்த்தோபெடிஸ்ட் அப்படிங்கிறது போன். பீடியாட்ரிஷியன் அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ் டாக்டர், குழந்தைகள் டாக்டர். சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறது மென்டல் ஹெல்த் டாக்டர். ஓகேவா? அப்புறம் ஜைனகாலஜிஸ்ட்ங்கிறது உமன்ஸ் ஹெல்த் டாக்டர். ஆப்ஸ்டெட்ரிஷியன்ங்கிறது சைல்டு பர்த் டாக்டர், குழந்தை அந்த பிறக்கிற டைம்ல வரக்கூடிய டாக்டர். தென் இதுல பீடியாட்ரிஷியனுக்கு ஆப்போசிட் ஜெரியாட்ரிஷியன். ஆப்தால்மாலஜிஸ்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆப்டிஷியன். ஆப்டிஷியன்ங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் வந்துட்டு நமக்கு கண்ணாடி மட்டும் பண்ணி கொடுக்குறவங்க, கண்ணாடி பண்ணி கொடுக்குறவங்க. அப்புறம் இன்டர்னிஸ்ட் வந்து இன்டர்னல் மெடிசின் மட்டும் கொடுப்பாங்க, அவங்க சர்ஜன் கிடையாது. அப்போ சர்ஜன் வந்து அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்துடும். சோ இப்ப அடுத்து பிலிப்ஸ் பார்க்கலாமா? இங்க என்ன கேட்டிருக்காங்க, தி ஸ்டடி ஆஃப் கார்டியாலஜிஸ்ட் பிராக்டிசஸ்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டடிக்கு பேர் என்ன? கார்டியாலஜி. அந்த படிப்புக்கு பேரு கார்டியாலஜி. Then the adjective from neurologist. Adjective from neurologist னு கேட்டிருக்காங்க. நியூராலஜி அப்படிங்கிறது படிப்பு, நியூராலஜிஸ்ட் அப்படிங்கிறது அந்த படிப்பு படிச்சவங்க. அப்போ அதோட அட்ஜெக்டிவ் என்னவா வரும்? ஏஎல்னு சொல்லிட்டு முடியும்ல, நியூராலஜிக்கல். நியூராலஜிக்கல். Then the field of dermatologist. Skin தானே, field of dermatologist. field கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன படிப்பாங்க? டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன படிப்பாங்க? டெர்மட்டாலஜி படிப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க என்ன ஃபீல்டு படிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், இது நவுன் தான். டெர்மட்டாலஜி படிச்சிருப்பாங்க. யாரு? டெர்மட்டாலஜிஸ்ட். அப்புறம் இது பாருங்க, இதுக்கு சொல்லுங்க. ஆர்த்தோபெடிஸ்ட் வந்துட்டு என்ன பிராக்டிஸ் பண்ணுவாங்க? த பிரான்ச் ஆஃப் மெடிசின் அண்ட் ஆர்த்தோபெடிஸ்ட் பிராக்டிசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோபெடிஸ்ட் என்ன பிராக்டிஸ் பண்ணுவாங்க? இதே மாதிரியே தான் ஆர்த்தோபெடிக் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆர்த்தோபெடிக்ஸ் அது வந்து பிரான்ச் ஆஃப் அந்த ஃபீல்டு. ஓகேவா? இது வந்து இந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ், அந்த ஃபீல்டு ஸ்டடி, அது அதோட பேரு. அந்த ஸ்டடியை யாரு படிப்பா? ஆர்த்தோபெடிஸ்ட் படிப்பாங்க. ஓகேவா? இவங்க தான் அதை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து சைக்கியாட்ரிஸ்டோட அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்டோட அட்ஜெக்டிவ். சைக்கியாட்ரிஸ்டோட அட்ஜெக்டிவ் வந்துட்டு இப்பதானே பார்த்தோம், சைக்கியாட்ரிக். சைக்கியாட்ரிக். சரியா? இந்த பேஜ் கிளியரா? சரி. ஆர்த்தோபெடிஸ்ட் என்ன படிப்பாங்க? ஆர்த்தோபெடிக்ஸ் படிப்பாங்க. சைக்காட்ரிஸ்ட் என்ன படிப்பாங்க? சைக்காட்ரி படிப்பாங்க. அதோட அட்ஜெக்டிவ், இது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, அந்த குணம் அது எப்படிப்பட்டது படிப்பு படிப்பாங்க? சைக்காட்ரிக் அப்படிங்கிற அது சார்ந்த படிப்பு படிப்பாங்க. ஓகேவா? மென்டல் டிசார்டர் சார்ந்த படிப்பு படிப்பாங்க. ஓகே. டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன படிப்பாங்க? டெர்மட்டாலஜி படிப்பாங்க. நியூராலஜிஸ்ட் என்ன படிப்பாங்க? நியூராலஜி படிப்பாங்க. அதை சார்ந்த அட்ஜெக்டிவ் எப்படிப்பட்ட? நியூராலஜிக்கல், மென்டல் டிசார்டர் சார்ந்த, இது அட்ஜெக்டிவ். கார்டியாலஜி, கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜி யார் படிப்பாங்க? கார்டியாலஜிஸ்ட் படிப்பாங்க. அதோட அட்ஜெக்டிவ் கார்டியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்ப அட்ஜெக்டிவ், நவுன் இதெல்லாம் கிளியரா படிச்சுக்கோங்க. தென் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அ நர்வ். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த நர்வ் என்ன? நியூரிட்டிஸ். நியூரிட்டிஸ் படிச்சோமா? டெர்மாட்டிட்டிஸ், ஸ்கின்னோட இன்ஃப்ளமேஷன்.
டெர்மாட்டிட்டிஸ் அப்படிங்கிறது ஸ்கின்னோட இன்ஃப்ளமேஷன். நியூரிட்டிஸ் அப்படிங்கிறது நர்வ்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன். அப்புறம் மெடிக்கல் கேர் ஆஃப் த எல்டர்லி ஜெரியாட்ரிக்ஸ். அந்த கேருக்கு பேர் ஜெரியாட்ரிக்ஸ். அதை யாரு படிச்சிருப்பா? ஜெரியாட்ரிஷியன் படிப்பாங்க அத. அப்புறம் மீனிங் ஆஃப் த ஹார்ட், the adjective meaning of the heart, cardiological, cardi. சரியா? just heart of the heart தான் கேட்டிருக்காங்க. so cardiac. ஓகே, அந்த படிப்பு எதுவுமே கேட்கல, அதனால இந்த இடத்துல நம்ம கார்டியாக் அங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிக்கலாம். கார்டியாக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். கார்டியாக். கார்டியாக் சர்ஜரி, கார்டியாக் அட்ஜெக்டிவா வரும். எப்படிப்பட்ட சர்ஜரி? கார்டியாக் சர்ஜரி. ஓகே. டென்டல் சர்ஜரி, எப்படிப்பட்ட சர்ஜரி? டென்டல் சர்ஜரி. அந்த எப்படிப்பட்ட அப்படின்னு மீனிங்ல வரும்போது அது அட்ஜெக்டிவா வரும். இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஆன்சரா வரும் கார்டியாக் அப்படிங்கிறது. ஸோ ஹார்ட்டின் உடைய. ஆஃப் அப்படின்னு வந்திருக்காலே, ஆஃப்னாலே உடைய அப்படின்னு அர்த்தம். உடையன்னு வந்துட்டாலே அது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ கார்டியாக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். Then outer layer of the skin. பார்த்தாலும் outer layer னா என்ன? எபிடர்மிஸ். inner layer, inner layerங்கிறது ஹைப்போடர்மிஸ். sentence completion பாருங்க. A dermatologist treat the skin whereas dermatitis அப்படின்னா டெர்மட்டாலஜி வந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுவாங்க. டெர்மட்டாலஜி ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா டெர்மாட்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? ஸ்கின்னோட இன்ஃப்ளமேஷன். ஸ்கின்னோட இன்ஃப்ளமேஷன். For my grandfather's heart trouble we consulted a dash who அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. For my grandfather heart trouble we consulted a dash who dash. ஸோ இப்போ இந்த இடத்துல ஜெரியாட்ரிஷியன் சொல்லுவோமா இல்ல வந்து கார்டியாக் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த இடத்துல கார்டியாக் வரணும். வயசானவங்க தான், கிராண்ட்ஃபாதர் தான். ஆனா என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிஷியன் போனேன், ஆனா இது உங்களோட ஹார்ட் ப்ராப்ளம், அதனால நீங்க என்ன பண்ணணும்? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட போகணும், கார்டியாலஜிஸ்ட போகணும். கார்டியாலஜிஸ்ட போங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கார்டியாக் கேர் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம ஹார்ட் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க அப்படி சொல்றாங்க. Pediatrician is to children, is to treat children. ஓகேவா? is to treat children as a dash to the elderly. இது வந்து எப்படின்னா, இது ஆக்சுவலா பீடியாட்ரிஷியன் இஸ் டு சில்ட்ரன். பீடியாட்ரிஷியனுக்கு சில்ட்ரன் அப்படின்னா, ஜீரியாட்ரிஷியன் யாருக்கு? எல்டர்லி. இது இஸ் டு சொன்னோடனே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து இந்த ரேஷியோ குறிக்கும். அந்த ரேஷியோ வச்சு போடுவோம்ல, கம்பேர் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. பீடியாட்ரிஷியன் அப்படின்னா சைல்டு, ஜீரியாட்ரிஷியன் அப்படின்னா வந்துட்டு எல்டர்லி பீப்புள். The root, the derma means skin. Derma na skin. Hypodermic na enna? Hypo na enna? Under the skin. Epi na outer layer of the skin வந்துட்டு epi. Under layer of the skin, under the skin வந்து hypo. அப்புறம் ophthalmologist differ from optician. ஏன் இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ்? இந்த இடத்துல கிராண்ட்ஃபாதரோடது நான் இங்க ஜீரியாட்ரிஷியனும் வரும். ஜீரியாட்ரிஷியனுக்கு போனேன் அப்படின்னா, நீங்க இங்க எங்கெல்லாம் பார்க்க கூடாது, உங்களுக்கு ஹார்ட் தான் பிரச்சனை, அப்ப நீங்க கார்டியாலஜிஸ்ட போய் பாருங்க அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க ஹார்ட்டுக்கு. அதே இது இங்க பாத்தீங்கன்னா, ஆப்தால்மாலஜிஸ்டுக்கும் ஆப்டிஷியனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆப்தால்மாலஜிஸ்ட்னா ஐ டாக்டர், ஆப்டிஷியனா என்ன? ஜஸ்ட் கிளாஸஸ் கொடுக்குறவங்க. கிளாஸஸ் பத்தினா அந்த ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்கல்ல, கண்ணாடி எப்படி போடணும் அதெல்லாம் கண்ணாடி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறவங்களா இந்த ஆப்டிஷியன். ஓகே. லைட் அண்ட் விஷன், இவங்களுக்கு என்ன? லைட் அண்ட் விஷன் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க.
இந்தந்த விஷனுக்கு இந்தந்த கண்ணாடி போட்டா சரியாகும், இந்தந்த லென்ஸ் வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் யாரு? இந்த ஆப்டிஷியனோட வேலை. ஐ டாக்டர்னா எல்லாமே கண் ரிலேட்டடா எல்லாத்தையுமே ட்ரீட் பண்றாங்க. சோ அப்போ இதுக்கு சொல்லிடலாமா? விச் டாக்டர் ட்ரீட்ஸ் த ஸ்கின்? ஸ்கின்னை யாரு ட்ரீட் பண்ணுவாங்க? டெர்மட்டாலஜி. ஃபாஸ்டா சொல்லலாம். தென் வந்து கார்டி அப்படின்னாலே என்ன? ஹார்ட். ஹைப்போடர்மிக் அப்படின்னாலே என்ன? அவுட்டர். சாரி, இன் அண்டர். ஹைப்போ, ஹைப்போனாலே உள்ள, எப்பினாலே அவுட்டர் லேயர். எப்பினா அவுட்டர், ஹைப்போனா அண்டர், உள்ள உள்ள உள்ள. சரியா? அடுத்து நியூராலஜியானா பெயின். ஆல்ஜியா அப்படின்னாலே பெயின், நர்வோட பெயின். ஜெரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறவங்க எல்டர்லி. ஆர்த்தோடான்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க, ஆர்த்தோடான்டிஸ்ட்னா பல்லு, பல்லு தானே, ஸோ ஸ்ட்ரெயிட்டனிங். ஆர்த்தோனாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் பண்றது. அது போன்ஸ் அண்ட் டீத், போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ஸ்ட்ரெயிட் பண்றவங்களா இருந்தா ஆர்த்தோபீடியக்ஸ், ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே பல்ல ட்ரீட் பண்றவங்களா இருந்தா ஆர்த்தோடான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஆப்தால், ஆக்யூல், ஆப்ட் இதெல்லாமே ரெஃபர் பண்றது ஐய ரெஃபர் பண்ணும். சைக்கோசிஸ், ஓகே. சைக்கோசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன? டச் வித் ரியாலிட்டி. ஓகேவா? சைக்கோசிஸ் அப்படின்னா ரியாலிட்டில இருந்து அவங்க வந்துட்டு தனித்து நிற்பாங்க. ஓகே, அவ்வளவுதான். அப்போ இந்த வேர்ட்ஸ், இதுல இருக்கக்கூடிய எல்லா வேர்டுமே ஞாபகம் இருக்கான்னு பாருங்களேன். இதுல இந்த பேக்கிடம்லாம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. திக்கனிங் ஆஃப் த ஸ்கின். அப்புறம் டாக்ஸினா ஞாபகம் வருதா பாருங்க. டாக்ஸிடமிஸ்ட், இது அனிமல்ஸோட தோலை வந்துட்டு பதப்படுத்தி வைப்பாங்களா அவங்க. தென் வந்து இனாகுலேட்னா வந்துட்டு வேக்சின் போடுற அந்த செலுத்துறது, அதுக்கு மீனிங். ஜஸ்ட் ரேண்டமா உங்களுக்கு எல்லாம் இந்த ஆக்குலிஸ்ட், ஆக்குலர்லாம் தெரியுதா, ஞாபகம் வருதா அப்படிங்கறத பாருங்க. ஓகே, மோனோக்குல்னா சிங்கிள், பைனாக்குலர்னா டபுள், ஆக்குலிஸ்ட், ஆக்குலர்லாம் வந்துட்டு அந்த காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய டேம். அப்புறம் கார்டியாலஜி, கார்டியாலஜிஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். ஆப்டிக்ஸ், ஆப்டிஷியன் நிறைய தடவை பார்த்துட்டோம். டான்டிஸ்ட் பார்த்துட்டோம். ஆர்த்தோபெடிக்ஸ் பார்த்தோம். ஆர்த்தோடான்டிஸ்ட் பார்த்தோம். தென் வந்து கார்டியோகிராம்னா என்ன, கார்டியோகிராஃப்னா என்னன்னு பார்த்தோம். கார்டியோகிராம்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர், ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை அந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு பேரு. அது எதை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவாங்க? கார்டியோகிராஃப் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. தென் நியூரிட்டிஸ், டெர்மாட்டிட்டிஸ் பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே ஓவராலா நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த பேஜ்ல. இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய எல்லா ஒர்க்அப் கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பிடிஎஃப் கேட்டீங்க, நேற்று ஒரு கமெண்ட்ல பார்த்தேன். ஸோ பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வந்துட்டு இதுல கிடைக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? நோட்ஸ் எடுத்து படிச்சா ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்ன, நீங்க வந்துட்டு என்னன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதுறது, பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதுறது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஒரு 1 ஹவர்ல முடிக்கக்கூடிய வீடியோவை 2 மணி நேரம் நீங்க வந்துட்டு பாஸ் பண்ணி எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவை ஃபுல்லா வீடியோவை பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஒன்ஸ் ஃபுல்லா வீடியோ ஒரு தடவை அப்படி ஸ்ட்ரெயிட்டா எந்த பாஸும் இல்லாம அப்படி ஃபுல்லா வீடியோ பார்த்து முடிச்சுங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கப்புறம் 2வது தடவை பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வருமோ நீங்க ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எல்லாத்தையுமே அப்படியே எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒர்க்அப்புக்கு நீங்க அப்படி பண்றது நல்லது. 2 தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க பார்த்துட்டு 2வது தடவை பார்க்கும்போது ஜஸ்ட் எழுதி வைக்கிறது. 2வது தடவை பார்க்கும்போது எப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க பார்க்கலாம். அப்படி இல்லையா அப்படி ஒவ்வொரு தடவை பாஸ் பண்ணி கூட நீங்க எழுதலாம். ஆனா நோட்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க்அப்புக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் சரி. ஏன்னா நீங்க பிடிஎஃப் வச்சுட்டு இன்னைக்கு படிப்பீங்க அந்த பிடிஎஃப், அப்புறம் எக்ஸாம் டைம் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நீங்க கையில எடுக்க போறது கிடையாது. ஓகேவா? கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆனா அதை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. கண்டிப்பா உங்களோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன், நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் நல்லது. ஸோ அதை பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாரும் சஜஸ்ட் பண்றது நோட்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட். அதான் பெஸ்டான வழியும் கூட, ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஓகே, கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான அப்டேட்லாம் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு 1 வீக் நெக்ஸ்ட் வீக் என்ன கிளாஸஸ்லாம் வரும் அப்படிங்கிறது நான் முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு ஷெட்யூல் மாதிரி கொடுத்துட்றேன். ஓகே, இது போக
நம்ம உங்களுக்கு வந்து சைட் பை சைடு வந்துட்டு சின்ன சின்ன கிளாஸஸும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது இந்த 15 கிளாஸஸ் டோட்டலா 2 hour கிட்ட தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ ஏன்னா இதை விட என்னால ஷார்டன் பண்ண முடியாது. ஏன்னா 3 செஷன் ஒரு சாப்டருக்கு அந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா 3 செஷன் இருக்கு. ஸோ அந்த 3 செஷனையும் அந்த அதுல இருக்கக்கூடிய அத்தனை வேர்ட்ஸையும் எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு 2 hours ஆகுது வேணும். ஸோ 2 hours இருந்தால் தான் உங்களால இதை ஃபுல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இதே மாதிரி ரெகுலரா கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.